Okay, so the first topic for today is 100 years of Kakori train action. பொதுவாக நாம் இந்த மாடர்ன் இந்தியன் ஹிஸ்ட்ரி வந்துட்டு கொஞ்சம் ரொம்ப ட்ரையாக இருக்கும். அதில் வந்துட்டு நாம் இந்த ரெவல்யூஷனரிஸ் பார்ட்டை மோஸ்ட்லி ஸ்கிப் பண்ணிடுவோம், ரைட்டா? ஏன்னா அதை வந்து ரொம்ப இன்டெப்த்தெல்லாம் படிக்க போகிறது கிடையாது. பட் அட் த சேம் டைம் அதில் இருக்கக்கூடிய ஒரு சில பேக்ரவுண்டு, இந்த மேகசின்ஸு, அவங்களுடைய இந்த மேனிஃபெஸ்டோஸ், ரைட், கோல்ஸ், இது எல்லாத்தையும் இப்போ வந்து கேட்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ அது எல்லாத்தையும் படிக்க வேண்டியிருக்கு. ஸோ இப்போ கக்கோரி ட்ரெயின் ஆக்ஷன்னா என்ன நடந்துச்சுன்னு உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? நீங்க படிச்சிருப்பீங்க பேசிக்ஸ்ல. கக்கோரி ட்ரெயின் ஆக்ஷன் அப்படின்னா என்ன சம்பவம் அது? யார் நடத்துனாங்க? அதிலேயே குடுத்துருக்கோமா? இருங்க பார்க்காதீங்க. பார்க்காம கெஸ் பண்ணுங்க. கக்கோரி ட்ரெயின் ஆக்ஷன்னா என்ன? எங்க நடந்துச்சு? யார் கண்டக்ட் பண்ணாங்க? எதனால கண்டக்ட் பண்ணாங்க? ஓகே, ஃபைன். ஸோ இந்த கக்கோரி ட்ரெயின் ஆக்ஷன் அப்படிங்கிறது வந்து இதை கண்டக்ட் பண்ணது வந்து ஹிந்துஸ்தான் ரிப்பப்ளிக்கன் அசோசியேஷன் அப்படிங்கிற ரெவல்யூஷனரி ஆர்கனைசேஷன். இதோடைய வரலாறு என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். ஏன்னா இது வந்து ரெவல்யூஷனரி ஃபேஸ் 2. ஃபேஸ் 1 அப்படிங்கிறது நமக்கு வந்து இந்த ஸ்வதேஷி மூமெண்ட்டுக்கு அப்புறம், ஆஃப்டர் த ஸ்லோ டவுன் ஆஃப் ஸ்வதேஷி மூமெண்ட், ரெவல்யூஷனரி மூமெண்ட் 1 வந்து ரைஸ் ஆச்சு. ஸோ அதுக்கப்புறம் அது வந்து படுத்ததுக்கு அப்புறம் ஹோம் ரூல் மூமெண்ட் வந்துச்சு. அதுக்கப்புறம் மகாத்மா காந்தியோட என்ட்ரி, நான் கோஆப்ரேஷன் மூமெண்ட். அதுக்கப்புறம் உங்களுக்கு தெரியும் இல்லையா, அந்த சௌரி சௌரா இன்சிடென்ட்டுக்கு அப்புறம் மகாத்மா காந்தி வந்து இதை வந்து கால் ஆஃப் பண்ணார், நான் கோஆப்ரேஷன் மூமெண்ட்டை. அதோடைய ரெஸ்பான்ஸாக வந்தது தான் என்னன்னா நம்மளுடைய இந்த ரெவல்யூஷனரி ஃபேஸ் 2. அந்த ரெவல்யூஷனரி ஃபேஸ் 2ல முக்கியமான டார்ச் பேரர் வந்து யாரு அப்படின்னா இந்த ஹிந்துஸ்தான் ரிப்பப்ளிக்கன் அசோசியேஷன். ராம் பிரசாத் பிஸ்மில், அஷ்ஃபகுல்லா கான், சச்சீந்திரநாத் சான்யல், சந்திரசேகர் ஆசாத், இந்த மாதிரியான பர்சனாலிட்டிஸ் வந்து அப்படியே ரைஸ் ஆகக்கூடிய காலகட்டம், ரைட்டா? ஸோ அவங்க வந்துட்டு என்னன்னா அவங்களுடைய ரெவல்யூஷனரி ஆக்டிவிட்டீஸுக்காக பாம் மேக்கிங்காக இருக்கட்டும், ரைட், பேம்ப்ளெட்ஸாக இருக்கட்டும், ரைட், அவங்களுடைய அந்த கொள்கைகளை வந்து பரப்புறதுக்கு ஃபண்ட்ஸ் தேவைப்படுது. அப்போ இந்த ஃபண்ட்ஸ் வந்துட்டு யார்கிட்ட இருந்து வந்து எடுக்கலாம் அப்படின்னு பார்த்தா, ஒரு ட்ரெயின் மக்கள்கிட்ட இருந்து வாங்கின வரி பணத்தை அப்படியே வந்து பிரிட்டிஷ் ட்ரெஷரி, லக்னோவில் இருக்கக்கூடிய பிரிட்டிஷ் ட்ரெஷரிக்கு வந்து எடுத்துட்டு போயிருக்காங்க. டவுன் ட்ரெயின், டவுன் 8 அப்படின்னு சொல்லி ஒரு ட்ரெயின், ஷஹஜஹான்பூர் டு லக்னோ போயிட்டு இருக்கக்கூடிய ஒரு ட்ரெயின். அந்த ட்ரெயினை மடக்கி அந்த ட்ரெயினில் இருக்கக்கூடிய இந்த வரி பணத்தை எடுத்துக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த கக்கோரி ட்ரெயின் ஆக்ஷனுடைய நோக்கம். முன்னாடி எல்லாம் கக்கோரி ட்ரெயின் கான்ஸ்பிரசி, கக்கோரி ட்ரெயின் ராபரி இப்படிலாம் கொடுத்துருப்பாங்க. இப்போ வந்து அதை வந்து உத்தரப்பிரதேஷ் கவர்மெண்ட் வந்து கக்கோரி ட்ரெயின் ஆக்ஷன் அப்படிங்கிற மாதிரி பேர் மாத்திருக்காங்க, ரைட்டா? ஏன்னா அது வந்து அந்த காலத்துல அது வந்து ராபரி கான்ஸ்பிரசின்னு பார்த்துருக்கலாம். பட் இப்போ அது வந்து ஒரு நேஷனலிஸ்ட் ஐடியல் இல்லையா? ஸோ அதான் வந்துட்டு கோல். இப்போ இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய சில பேசிக்ஸ் எல்லாம் பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் பாருங்க, ஹிந்துஸ்தான் ரிப்பப்ளிக்கன் அசோசியேஷனுடைய இந்த அப்ஜெக்டிவ் என்ன அப்படிங்கிறத பார்க்கணும். இந்த வெப்பனரி பர்ச்சேஸ் பண்றதுக்கு, பாம் மேக் பண்றதுக்கு அவங்களுக்கு வந்து என்ன தேவைப்பட்டதுன்னா ஃபண்ட்ஸ் வந்து தேவைப்பட்டது. 1. 2, எக்ஸசிவ் டாக்ஸ் கலெக்ஷன். பிரிட்டிஷ் அரசாங்கம் வந்துட்டு நமக்கே தெரியும் இந்த டாக்ஸேஷன் சிஸ்டம் எல்லாம் எந்த அளவுக்கு அப்ரெசிவா, எக்ஸ்ப்ளாய்டேட்டிவா இருந்துச்சு அப்படிங்கிறது. ஸோ அதை வந்துட்டு என்னன்னா அப்போஸ் பண்றதுக்கான ஒரு இண்டிகேஷனா இந்த ராபரியை வந்துட்டு என்னன்னா இவங்க வந்து நிகழ்த்தியிருக்காங்க. அடுத்தது வந்துட்டு என்னன்னா டு கார்னர் பப்ளிக் அட்டென்ஷன். இப்படி நாங்க இருக்கோம், இப்படி ஒரு ரெவல்யூஷனரி ஆக்டிவிட்டி வந்து நாங்க பண்றோம் அப்படின்னு சொல்லி இந்த மக்களை வந்துட்டு என்னன்னா அட்ராக்ட் பண்றதுக்காக, பப்ளிக் அட்டென்ஷன் கார்னர் பண்றதுக்காக இதை பண்ணியிருக்காங்க. ஸோ இதெல்லாமே முக்கியமான அப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் இந்த கக்கோரி ட்ரெயின் ஆக்ஷன். கக்கோரி ட்ரெயின் ஆக்ஷன். சரி, இப்போ இதுதான் நோக்கம். இதுல இவங்க யார் யார் இன்வால்வ் ஆயிருக்காங்கன்னு பாருங்க. முக்கியமான பெரிய பெரிய நேம்ஸ் வந்து பாருங்க. ராம் பிரசாத் பிஸ்மில், அஷ்ஃபகுல்லா கான், ராஜேந்திர லஹிரி, சந்திரசேகர் ஆசாத், சச்சீந்திர பக்ஷி. இது சச்சீந்திரநாத் சான்யல் கிடையாது, அவர் வந்துட்டு என்னன்னா சீனியர் லீடர், ரைட், அவர் வேற, ரைட். ஸோ இவங்க எல்லாருமே இப்போ இந்த கதைகள் எல்லாம் அடுத்து என்னன்னா ரியல் ஆக்ஷன் என்ன நடந்துச்சு. ஸோ திஸ் இஸ் தி ஆக்சுவல் ட்ரெயின் ரூட், ஷாஜஹான்பூர் டு லக்னோ ட்ரெயின் ரூட். லக்னோக்கு ரொம்ப அருகாமையில் இருக்கக்கூடிய ஒரு ஸ்டேஷன் தான் என்னன்னா இந்த கக்கோரி ஸ்டேஷன் அப்படிங்கிறது, ரைட். இப்போ உள்ளுக்குள்ளார வந்து நமக்கு இந்த லாஹிரி இருக்கார் இல்லையா, இவர் வந்துட்டு என்னன்னா பேசஞ்சரா உள்ள இருக்காரு. கரெக்டா ஸ்டேஷன் வந்தோடனே என்ன பண்றாருன்னா எமர்ஜென்சி செயினை வந்து புல் பண்றாரு. ஸோ அதை ஒரு சான்ஸை யூஸ் பண்ணி மற்றவங்க எல்லாருமே என்னன்னா அவங்களுடைய இந்த ராபரியை வந்து ஸ்டார்ட் பண்றாங்க, ரைட்டா? ஸோ இதுதான் ஆக்சுவல் திங், right? So on August 9, 1925, number 8 down train was traveling from Shahjahanpur to Lucknow. And அந்த டைம்ல இந்த பர்சனாலிட்டி ராஜேந்திர லஹிரி அப்படிங்கிற பர்சனாலிட்டி எமர்ஜென்சி செயின் வந்து புல் பண்றாரு. அண்ட் அதுக்கப்புறம் உள்ள இருக்கக்கூடிய 8000 ரூபாய் பணத்தை வந்துட்டு என்னன்னா இவங்க வந்து கொள்ளையடிக்கிறாங்க, ரைட்டா? ஸோ இதுதான் வந்து இந்த ரியல் ஆக்ஷன். இதுல கதை என்னன்னா
இந்த ஆக்ஷனுக்கு அப்புறம் இந்த ஹெச்ஆர்ஏ எப்படி மாறுச்சு அப்படிங்கிறதா. ஏன்னா நியூஸ்ல வந்து நம்ம கக்கோரி மட்டும் தான் பார்ப்போம். பட் அதுக்கு பின்னாடி அதோடைய இவல்யூஷன் எல்லாத்தையுமே நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியிருக்கு. ரைட், வில் see that. ஃபைன். இப்போ இந்த கேஸ்ல வந்துட்டு ஒரு சந்திரசேகர் ஆசாத் மட்டும்தான் மெயின் பர்சனாலிட்டியா அதுல இருந்து வந்து வெளியே வந்தார், எஸ்கேப் ஆனார். மற்றபடி இந்த பிஸ்மில் ஆகட்டும், அஷ்ஃபகுல்லா கான் எல்லாருமே தேவர் புட் டு டெத், ஹேங்டு டு டெத். இல்லைன்னா கலாபாணி, நமக்கு செல்லுலார் ஜெயில் இருக்கு இல்லையா, அந்தமான் நிக்கோபர், அங்க கொண்டாந்துட்டுன்னா அரெஸ்ட் பண்ணியிருப்பாங்க, லைஃப் லாங் இம்ப்ரிசன்மெண்ட். ஒரே ஒரு பர்சனாலிட்டி மட்டும்தான் இதுல இருந்து வந்து எஸ்கேப் ஆனாரு, சந்திரசேகர் ஆசாத். அவர் தான் என்னன்னா அடுத்த இதோடைய அந்த ஹெச்ஆர்ஏ உடைய அடுத்த ஒரு உருவம், ஹெச்எஸ்ஆர்ஏ வந்துட்டு என்னன்னா அவர் வந்து ஸ்பியர்ஹெட் பண்ணார். ரைட், பாருங்க, அஷ்ஃபகுல்லா கான், சச்சிந்திரநாத் பக்ஷி, இவங்க எல்லாருமே கேப்சர்ட். சந்திரசேகர் ஆசாத் வாஸ் தி ஒன்லி பர்சன் டு நாட் டு ஹேவ் பின் அரெஸ்டட், அதுலேருந்து எஸ்கேப் ஆனாங்க. சந்திரசேகர் ஆசாத் ரீஆர்கனைஸ்ட் ஹெச்ஆர்ஐ இன் 1928. இப்போ நம்ம பார்க்கக்கூடியது வந்து 1923-24ல இருக்கக்கூடிய ஸ்ட்ரக்சர். அது வந்து 1928ல வந்துட்டு அவர் வந்து அப்படியே சேஞ்ச் பண்ணியிருப்பார். இதுல ஒரு ஸ்ட்ரேஞ்சான விஷயம் என்னன்னா, இந்த ட்ரையல்ல 40 பேருக்கு மேல அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. 40 பேருக்கு மேல அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. 14 பேர் வந்து எவிடன்ஸ் இல்லாம அவங்களை வெளியே விட்டுருக்காங்க. இவங்களுக்கு எதிராக வாதாடினது அகேன் ஒரு இந்தியன், திஸ் பர்சன் ஜெகத் நாராயண் முல்லா அப்படிங்கிற ஒரு பர்சன். ரைட்டா, யூஸ்வலா இந்த பிரிட்டிஷுடைய ஒரு டிவைட் அண்ட் ரூல் பாலிசியில இந்தியன்ஸை வந்து they pit இந்தியன்ஸ் அகேன்ஸ்ட் இந்தியன்ஸ். ரைட்டா, ஏற்கனவே ஜெகத் நாராயண் முல்லாக்கு வந்துட்டு என்னன்னா, நம்ம ராம் பிரசாத் மிஸ்மில் இவங்களுடைய ஐடியாலஜிஸ்க்கு அகேன்ஸ்டா ஒரு ஸ்டாண்ட் எடுத்தவர் தான் இவர். ரைட்டா, இந்த திலகர் இருக்கார் இல்லையா, ரைட், திலக், பால் கங்காதர திலக் இருக்கு இல்லையா, அவருடைய மூமெண்ட்டுக்கு எல்லாம் ரொம்ப பிஸ்மில் வந்து ராம் பிரசாத் பிஸ்மில் பயங்கர சப்போர்ட் வந்திருக்காரு. இதுக்கு எதிராக இருந்தவர் தான் இந்த ஜெகத் நாராயண் முல்லா. கவர்மெண்ட்டுக்கு ஆதரவா பப்ளிக் ப்ராசிக்யூட்டரா இந்த பீப்புள் 40 பேருக்கு எகேன்ஸ்டா வந்துட்டு ஒரு வாதாடினார். ரைட்டா, தட் இஸ் ஒன் திங். இந்த பிரிட்டனுடைய அந்த டிவைட் அண்ட் ரூல் பாலிசியில பிட்டிங் இந்தியன்ஸ் எகேன்ஸ்ட் இந்தியன்ஸ் அப்படிங்கிற ஒரு ஐடியா வந்து இங்க வந்து தெரியும். ரைட், ஃபைன். அடுத்து, ஸோ ஐதர் சம் பீப்புள் லைக் பிஸ்மில், ராஜேந்திரநாத் லகிரி, அஷ்ஃபகுல்லா கான், இவங்க எல்லாருமே வந்துட்டு தேவர் ஹேங்ட். whereas certain people like சச்சிந்திரநாத் சான்யல், சச்சிந்திரநாத் பக்ஷி, கோவிந்த் சரண்கர், இவங்க எல்லாருமே வந்துட்டுன்னா காலாபாணி, இந்த போர்ட் பிளேயர்ல இருக்கக்கூடிய செல்லுலார் ஜெயில வந்துட்டு அரெஸ்ட் பண்ணிட்டாங்க, லைஃப் லாங் இம்ப்ரிசன்மெண்ட். நான் பார்க்க வேண்டிய முக்கியமான கருத்து என்ன அப்படின்னா இதுதான். ஹிந்துஸ்தான் ரிப்பப்ளிகன் அசோசியேஷன் எதனால உருவாச்சு நமக்கு எல்லாருக்குமே தெரியும். 1919 நான் கோஆபரேஷன் மூவ்மெண்ட் ஆரம்பிச்சு வெற்றிகரமா போயிட்டு இருக்கு. சௌரி சௌரா இன்சிடென்ட்ல ஒரு போலீஸ் ஸ்டேஷனை வந்துட்டு கொளுத்துறாங்க. இந்த வயலன்ஸை கேட்டு மகாத்மா காந்தி வந்துட்டு என்னன்னா உடனடியா நான் கோஆபரேஷன் மூவ்மெண்ட் வந்து சஸ்பெண்ட் பண்ணாரு, சைட்டிங் violence cannot sustain any kind of அஹிம்சா மூவ்மெண்ட் வந்துட்டு என்னன்னா அப்படியே கண்டினியூ பண்ண முடியாதுன்னு சொல்லி சஸ்பெண்ட் பண்ணுவாரு. இத ஒரு 2 குரூப் வந்துட்டு 1922 கயா செஷன் ஆஃப் காங்கிரஸ்ல வந்துட்டு அப்போஸ் பண்ணியிருப்பாங்க. இந்த செஷன் ஆஃப் காங்கிரஸ்ல யாரு பிரசிடென்டா இருந்திருப்பாரு? பிரசிடென்ட்ஷிப் படிக்கணும், காங்கிரஸ் உடைய பிரசிடென்ட்ஷிப் படிக்கணும். 1922 கயா செஷனுடைய காங்கிரஸை யாரு பிரசைட் பண்ணியிருப்பாங்க? ஞாபகம் இருக்கா? சித்தரஞ்சன் தாஸ், ரைட், சிஆர் தாஸ் வந்து ப்ரிசைட் பண்ணியிருப்பார். ரைட்டா, இதுல வந்து மகாத்மா காந்தி வந்து அவருடைய அந்த ஸ்டாண்டை வந்து 2 குரூப் அப்போஸ் பண்ணியிருப்பாங்க. ஒரு குரூப் வந்துட்டு ப்ரோ சேஞ்சர்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு குரூப். ரைட்டா, ப்ரோ சேஞ்சர்ஸ்னா யாராரு உங்களுக்கு தெரியும்? மோட்டிலால் நேரு, சிஆர் தாஸ், ரைட், அப்புறம் இவர் வித்தல் பாய்ஜே பாட்டேல், ரைட், இவங்க எல்லாருமே அப்போஸ் பண்ணியிருப்பாங்க. அண்ட் அடுத்த வருஷமே 23லயே இவங்க வந்துட்டு ஒரு அரசியல் பார்ட்டி ஒன்று ஆரம்பிச்சிருப்பாங்க. என்ன பார்ட்டி அது? ஸ்வராஜிஸ்ட் பார்ட்டின்னு சொல்லி ஒன்று ஆரம்பிச்சிருப்பாங்க. ரைட்டா, சிஆர் தாஸ் அஸ் பிரசிடென்ட் அண்ட் மோட்டிலால் நேரு வந்துட்டு என்னன்னா ஆர்கனைசர் மாதிரி. இது ஒரு குரூப். இது உலகத்துக்கே தெரிஞ்ச கதை. ஆனா அதுக்கு பின்னாடி மறைமுகமா அதுக்கு அப்போஸ் பண்ணி ஆரம்பிச்ச ஒரு குரூப் தான் என்னன்னா இந்த ஹெச்ஆர்ஏ. ரைட்டா, இவங்களும் மகாத்மா காந்திக்கு எகேன்ஸ்டா அவருடைய இந்த ஐடியாஸ்க்கு அப்போஸ் பண்ணி ஆரம்பிச்சவங்க தான். பாருங்க, 1923ல லிபரல் குரூப் ஃபார்ம்ட் அ ஸ்வராஜ் பார்ட்டி அண்டர் த ஜாயிண்ட் லீடர்ஷிப் ஆஃப் மோட்டிலால் நேரு அண்ட் சித்தரஞ்சன் தாஸ். அதே நேரத்துல ரெவல்யூஷனரி பார்ட்டி அண்டர் த லீடர்ஷிப் ஆஃப் பிஸ்மில் உருவாக்கி இருக்காங்க. அதுதான் த சோ கால்ட் ஹெச்ஆர்ஏ. ரைட்டா, இவங்களுக்குன்னு ஒரு கான்ஸ்டிடியூஷனை ரெடி பண்றாங்க. அந்த காலத்துல இவங்களுக்குன்னு இருந்த ஒரு சீனியர் வழிகாட்டி வந்து யாருன்னா சச்சிந்திரநாத் சான்யல். அவருடைய அட்வைஸின் பேர்ல இவங்களுக்குன்னு ஒரு கான்ஸ்டிடியூஷனை உருவாக்குறாங்க. அந்த கான்ஸ்டிடியூஷனை ஒரு எல்லோ பேப்பர்ல எழுதுனதா சொல்றாங்க. தட்ஸ் வை இட் இஸ் கால்ட் அஸ் எல்லோ கான்ஸ்டிடியூஷன். ரெவல்யூஷனரிஸ் உடைய தாய் கான்ஸ்டிடியூஷன் எல்லோ கான்ஸ்டிடியூஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ரைட், ஹெச்ஆர்ஏ உடைய கான்ஸ்டிடியூஷன். இந்த டேர்ம் எல்லோ கான்ஸ்டிடியூஷன் இண்டிகேட்ஸ் வாட்? இந்த மாதிரியான ஃபேக்சுவல் கொஸ்டின்ஸ் எல்லாம் கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்கு. ரைட், எஸ், கான்ஸ்டிடியூஷன் ஃப்ரேம் பண்ணியாச்சு. இவங்களுக்குன்னு ஒரு கொள்கை வேணும் இல்லையா, மேனிஃபெஸ்டோ. இப்போ நமக்கு இந்த எம்சிசி டைம்ல எல்லாம் இந்த அரசியல் கட்சிகள் வந்து நாங்க ஆட்சிக்கு வந்தா இதெல்லாம் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி மேனிஃபெஸ்டோ விடுறாங்க இல்லையா, இதே மாதிரி இவங்களுக்கும் ஒரு மேனிஃபெஸ்டோ இருந்துச்சு. அந்த மேனிஃபெஸ்டோவுடைய டைட்டில் ரெவல்யூஷனரி அப்படிங்கிறது. ரைட், ஸோ ஹெச்ஆர்ஏ உடைய மேனிஃபெஸ்டோ வாஸ் டைட்டில்ட் அஸ்
ரெவல்யூஷனரி, ரைட்டா? இது எல்லாத்துக்கும் பின்புலமா இருந்து ஐடியாலஜிக்கல் சப்போர்ட் கொடுத்தது சச்சீந்திரநாத் சான்யால். ஆஸ் அ ஒரு என்ன சொல்றது, ராஜகுரு மாதிரி, ரைட்டா? ராஜகுருனா ராஜ்குரு கிடையாது, ரைட்? அரசவையில் இருக்கக்கூடிய ராஜகுரு மாதிரி. வேற இதை வந்து புல் ஆஃப் பண்ணது வந்துட்டு என்னன்னா பிஸ்மில், ஜோகேஷ் சந்திர சாட்டர்ஜி. பிஸ்மில்னா யாரு தெரியும் இல்லையா? ராம் பிரசாத் பிஸ்மில், ரைட்? இவங்க எல்லாம் வந்துட்டு என்னன்னா லீட் ஆஃப் பண்றாங்க. அதுக்கப்புறம் இவருடைய இந்த மேனிஃபெஸ்டோல இருந்த ஒரு முக்கியமான ஒரு பாயிண்ட் என்ன அப்படின்னா, overthrow British rule and establish a federal republic of United States of India. ஒருவேளை ஹெச்ஆர்ஏ தலைமையில இந்தியாவுக்கு இண்டிபெண்டன்ஸ் கிடைச்சிருந்தது அப்படின்னா இன்னைக்கு இந்தியா யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் இந்தியாவா இருந்திருக்கும், ரைட்? எஸ், ஃபெடரல் ரிப்பப்ளிக் ஆஃப் யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் இந்தியா, ரைட்? கூடவே பாருங்க, யூனிவர்சல் சஃப்ரேஜ் கேட்டிருக்காங்க. இதெல்லாமே இவங்களுடைய கொள்கையில் இருக்கக்கூடிய பாயிண்ட்ஸ், ரைட்? யூனிவர்சல் சஃப்ரேஜ், சோஷியலிஸ்ட் ஓரியன்டட் எய்ம். இதுக்கு அப்புறம் வந்துச்சு பாத்தீங்களா, ஹெச்எஸ்ஆர்ஏன்னு சொல்லி, ஹிந்துஸ்தான் சோஷியலிஸ்ட் ரிப்பப்ளிகன் ஆர்கனைசேஷன். இந்த ஐடியல்ஸ் எல்லாமே அப்படியே வேற மாதிரி இவால்வ் ஆயிருக்கும், ரைட்? அந்த எவல்யூஷன் பார்ப்போம். இது புரியுது இல்ல? அதுக்கப்புறம் இந்த கக்கோரி கான்ஸ்பிரசி கேஸ், அதுக்கப்புறம் லாகூர் கான்ஸ்பிரசி கேஸ்ன்னு சொல்லி ஒரு சில சம்பவங்கள்லாம் நடந்ததுக்கு அப்புறம் இதுல நான் சொன்னேன் இல்லையா, 40 பேருக்கு மேல அரெஸ்ட் ஆனாங்க, நிறைய பேர் இறந்து போனாங்க, நிறைய பேர் வந்து எக்ஸைல் அனுப்புனாங்க. இதெல்லாம் மிச்சம் போக ஒரே ஒருத்தர் தான் இருக்காரு, சந்திரசேகர் ஆசாத். இதுக்கப்புறம் புதுசா நிறைய பேர் வந்து ஜாயின் பண்றாங்க. யார் யாரு அப்படின்னா பகத்சிங், சுக்தேவ், ராஜகுரு, இவங்கெல்லாம் புதுசா வந்து ஜாயின் பண்றாங்க. இவங்களுடைய இந்த யூத் ஐடியல்ஸ்க்கு ஏற்ற மாதிரி இந்த ஹெச்ஆர்ஐ வந்துட்டு வேற மாதிரி இவால்வ் ஆக போகுது. அது எப்படின்னு பார்க்கலாம். இது புரியுது தானே? ஸோ ஹிந்துஸ்தான் சோஷியலிஸ்ட் ரிப்பப்ளிகன் அசோசியேஷன் பேரளவில் இருந்த மாற்றம் என்னன்னா சோஷியலிஸ்ட் அப்படிங்கிற வார்த்தை. ஏன்னா இது வரைக்கும் ரெவல்யூஷனரி மூவ்மெண்ட் அப்படிங்கிறது ஒரு ஆள் ஹீரோயிக்கான ஒரு ஆக்டிவிட்டி பண்ணி லீட் பண்ண சம்பவமா தான் இருந்துச்சு. மக்கள் உணர்வு ரீதியாக அதுக்கு சப்போர்ட் பண்ணாங்களே தவிர்த்து மகாத்மா காந்தியோட என்சிஎம்க்கு எவ்வளவு மக்கள், லட்சக்கணக்கான மக்கள் இறங்கி வந்து போராட்டம் பண்ணாங்க இல்லையா, அந்த மாதிரி இவங்களுக்கு வந்து இது வரைக்கும் போராட்டம் பண்ணதே இல்லை. ஏன்னா இது வரைக்கும் நடந்தது எல்லாமே இண்டிவிஜுவல் சென்ட்ரிக் மூவ்மெண்ட். எனக்கு நான் தாய்நாட்டுக்கு நான் வந்துட்டு சேவை செய்யறேன் அப்படின்னு சொல்லி இறங்கி வயலண்ட் வேஸ்ல வந்துட்டுன்னா இறந்தும் போனாங்க. ஆனா இனிமே அதை எப்படி மாத்த போறாங்க அப்படின்னா மாஸ் அட்ராக்ஷன், பொதுமக்கள் நிறைய பேர் வந்துட்டுன்னா உள்ளார வந்து கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டு தான் இந்த சோஷியலிஸ்ட் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை வந்து உள்ளார சேர்த்திருக்காங்க. அது எப்படி சோஷியலிஸ்ட் சேர்த்தா மாஸ் மூமெண்டா மாறிடுமா அப்படின்னு கேட்டா, இது வரைக்கும் வெறும் பிரிட்டிஷ் அரசாங்கம் தான் மக்களை சுரண்டிக்கிட்டு இருந்ததா இவங்க வந்துட்டு போராட்டம் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனா இப்போ வெறும் பிரிட்டிஷ் அரசாங்கத்தோடைய எக்ஸ்பிளாய்டேஷனை மட்டும் நாம நிப்பாட்ட வேண்டியது அது மட்டும் கிடையாது. கூடவே பிரவுன் இந்தியன்ஸ், அதாவது பிரவுன் பீப்புள், யாராவது இந்தியன்ஸ் இருக்காங்க இல்லையா, இந்தியன் ஜமீன்தார்ஸ், பணக்காரங்க, லார்ஜ் ஃபார்மர்ஸ், இவங்களுமே எக்ஸ்பிளாய்ட் பண்ணிட்டு தான் இருக்காங்க, ரைட்? அப்போ கேபிட்டலிஸ்ட் அப்படிங்கிறது வெள்ளக்காரன் மட்டும் இல்லை, இந்தியன்ஸ்லயும் நிறைய பேர் இருக்காங்க அப்படின்னு சொல்லி இந்த ஒட்டுமொத்த எக்ஸ்பிளாய்டேஷனையும் ரிமூவ் பண்ணணும். அதுக்கு தொழிலாளர்கள் நமக்கு வேணும், விவசாயிகள் வேணும், ரைட்? கிசான் சங்கம், லேபர் யூனியன், இப்படி எல்லாம் ஒரு பெரிய கூட்டத்தை வந்து கூட்டணும் அப்படிங்கிறது தான் இந்த பெயர் மாற்றத்துக்கான காரணம், ரைட்? கூடவே புதுசா வந்த இந்த பீப்புள் லைக் பகத்சிங், ராஜ்குரு, சுக்தேவ், they were very very moved by the communist ideals. ரஷ்யாவில் நடந்துகிட்டு இருந்த கம்யூனிஸ்ட் மாற்றங்கள் எல்லாத்தையும் பார்த்து பயங்கரமா அட்ராக்ட் ஆயிருந்தவங்க தான் இந்த புதுசா வந்து சேர்ந்த இந்த பீப்புள், ரைட்? ஸோ அவங்களுடைய அந்த அட்ராக்ஷன் காரணமாகவும் இதை என்னன்னு பேர் மாத்திருக்காங்க அப்படின்னா 1928 ஹெச்எஸ்ஆர்ஏ அப்படின்னு சொல்லி மாத்திருக்காங்க, ரைட்? இது ஒரு காரணம். ரெண்டாவது, இது மறுபடியும் உயிர் தெழுறதுக்கான காரணம் என்ன அப்படின்னா சைமன் கமிஷன். கேள்விப்பட்டிருப்பீங்க. சைமன் கமிஷன் அப்படிங்கும்போது என்னன்னா, இந்தியாவுக்கான புது கான்ஸ்டிடியூஷனை வரையறுக்கிறதுக்கு வந்து ஒரு குழு அமைச்சாங்க. அந்த குழு வந்து முழுக்க நோ இந்தியன்ஸ் வேர் பார்ட்டிசிபேட்டிங் இன் இட், ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாமே ஆல் ஒயிட் கமிஷன். அது அப்போ அதுக்கு எகென்ஸ்டா போராடினாரு லாலா லஜபத் ராய், ரைட்? அந்த டைம்ல வந்துட்டு தடியடியெல்லாம் நடத்தினதா சொல்றாங்க. அண்ட் அதன் விளைவா, தடியடியின் விளைவா இல்லை, அந்த நான் வயலண்ட் ப்ரொடெஸ்டா வயலண்டா மாத்திட்டாங்க அப்படின்னு சொல்லி மன உடைஞ்சு போயிட்டு லாலா லஜபத் ராய் இறந்து போனதா சொல்றாங்க. அதுக்கு ரிவெஞ்ச் எடுக்கிறதுக்காக இந்த ஹிந்துஸ்தான் சோஷியலிஸ்ட் ரிப்பப்ளிகன் அசோசியேஷன் வந்து நம்மளுடைய பகத்சிங், ராஜ்குரு இவங்க தலைமையில என்ன பண்றாங்கன்னா, அந்த பர்டிகுலர் பர்சன் ஹூ ஆர்டர்ட் தி லத்தி சார்ஜ், அவர் மேல ரிவெஞ்ச் எடுக்கிறதுக்காகவும் இந்த ஹெச்எஸ்ஆரை யூஸ் பண்ணிட்டாங்க. எப்படி எடுத்தாங்க அப்படின்னு பார்க்கலாம், ரைட்? கில்லிங் ஆஃப் ஜான் சாண்டர்ஸ். ஆக்சுவலா அந்த லத்தி சார்ஜுக்கு ஆர்டர் போட்டது வந்து யாரு அப்படின்னா இந்த ஜேம்ஸ் ஏ ஸ்காட். பட் இவரை வந்துட்டு அட்டாக் பண்ண முடியல அப்படிங்கிறதுக்காக சிமிலர் பர்சன் இந்த சாண்டர்ஸ் அப்படிங்கிறவர் வந்துட்டு என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா ஷூட் பண்ணியிருப்பாங்க, ரைட்டா? இதான் கில்லிங் ஆஃப் சாண்டர்ஸ் அப்படிங்கிறது மேஜர் டேர்னிங் பாயிண்ட் ஃபார் ஹெச்எஸ்ஆர்ஏ. மறுபடியும் அப்படியே சைலண்ட்ல இருந்தது வந்துட்டு பூதாகரமா வெளியே தெரிஞ்சதுக்கான காரணம் வந்து சாண்டர்ஸ் உடைய கில்லிங், ரைட்? ஸோ இவர் ஷாட் பை ராஜ்குரு அண்ட் சிங்னா பகத்சிங், ரைட்? இது ஃபர்ஸ்ட் கேஸ். அடுத்த கேஸ் வந்து எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாம்பிங் ஆஃப் சென்ட்ரல் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி. டெல்லியில கம்யூனிஸ்ட் பீப்புள் வந்து அதிகமாயிட்டு இருக்காங்க. டெல்லியில கிடையாது, ஒட்டுமொத்த நாட்டிலையும் கம்யூனிசம் இன்க்ரீஸ் ஆயிட்டு இருக்கு.
ஸோ ஐடியாலஜிக்கலி இட் இஸ் அகேன்ஸ்ட் த பிரிட்டிஷ் சிஸ்டம் இல்லையா? ஏன்னா பிரிட்டிஷுடைய கேபிட்டலிஸ்ட் சிஸ்டம்க்கு எகேன்ஸ்ட் ஆனதான் இந்த கம்யூனிஸ்ட் சிஸ்டம். ஸோ இந்த கம்யூனிஸ்ட் அப்ரைசிங்கை ஒடுக்கிறதுக்காகவும் ரெவல்யூஷனரி சிஸ்டம் வந்து ஒடுக்கிறதுக்காகவும் 2 பில் கொண்டு வந்திருப்பாங்க, பேசிக்கிட்டு இருந்திருப்பாங்க. ட்ரேட் டிஸ்பியூட்ஸ் பில் அண்ட் பப்ளிக் சேஃப்டி பில். இதை பேசிக்கிட்டு இருக்கக்கூடிய அந்த செஷன்ல தான் பாம், அதாவது யாருக்குமே ஹார்ம்ஃபுல்லா இல்லாத மாதிரி பாம்ஸை வந்துட்டு சென்ட்ரல் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளியில ட்ராப் பண்ணியிருப்பாங்க. யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த ஈவெண்ட்ல வந்து புதுசா ஒரு பேர் வந்து நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது இருக்கு, பாத்துகேஷ்வர் தத். ஏன்னா பகத்சிங், சுக்தேவ், ராஜ்குரு வந்துட்டுன்னா நிறைய விஷயங்களை ரெப்பிட்டேட்டிவா இருப்பாங்க. பட் இந்த ஈவெண்ட்ல ஸ்பெசிஃபிக்கா ஒருத்தருடைய பேரை நீங்க தெரிஞ்சுக்கணும், பாத்துகேஷ்வர் தத். ஸோ இவங்க வந்துட்டுன்னா சென்ட்ரல் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளியை வந்து பாம் பண்ணிட்டு ஓடவும் இல்லை, அப்படியே வெளியே வந்துட்டுன்னா தே காட் தெம்செல்வ்ஸ் அரெஸ்டட். ரைட்டா? எதுக்காக அப்படின்னு கேட்டா அவங்களுடைய ஐடியா என்னன்னா, டு மேக் த டெஃப் ஹியர். ரைட்? டு மேக் த டெஃப் ஹியர் அப்படின்னா கேட்காத மாதிரி நடிச்சுக்கிட்டே இருக்காங்க. ரைட்? ஸோ இவங்களை வந்து கேட்க வைக்கிறதுக்காக தான் ஒரு இண்டிகேட்டிவ் எக்ஸ்ப்ளோஷன் இது அப்படிங்கிறது தான் இந்த ஐடியா. ரைட்? டு மேக் த டெஃப் ஹியர். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லார்ட் இர்வின், த வைஸ்ராய் ஆஃப் இந்தியா அந்த காலகட்டத்தில் இல்லையா, அவர் போயிட்டு இருந்த ஒரு ட்ரெயினை வந்துட்டு என்னன்னா பாம் பண்ணணும் அப்படிங்கிற ஐடியா அவர் வந்து அதிர்ஷ்டவசமாக தப்பிச்சுக்கிட்டாரு. ரைட்? ஸோ இந்த 3 கேசஸ் தான் HSRA உடைய மெயின் ஆக்டிவிட்டீஸ். ரைட்? அதுபோக இவங்களுடைய மேனிஃபெஸ்டோ அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா கேட்டிருப்பீங்க, இந்த philosophy of bomb. No, not philosophy of bomb. Right? Where is it? Okay, fine. இவங்களுடைய மேனிஃபெஸ்டோ பேர் என்ன அப்படின்னா philosophy of bomb. நாம இதுக்கு முன்னாடி பார்த்த இந்த HRA உடைய மேனிஃபெஸ்டோடைய டைட்டில் வந்து ரெவல்யூஷனரி அப்படின்னு சொல்லி சச்சிதானந்த் சானியல் வந்து இது பண்ணியிருப்பாரு. வரஸ் இவங்களுடைய மேனிஃபெஸ்டோடைய டைட்டில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா philosophy of bomb அப்படிங்கிறது. நமக்கு யங் இந்தியா அப்படிங்கிற மேகசின் யார் எழுதியிருப்பாங்கன்னு உங்களுக்கு தெரியும் இல்லையா? யங் இந்தியா யார் எழுதுனது? மகாத்மா காந்தி. ரைட்? மகாத்மா காந்தி எழுதுன மேகசின். அதுல வந்து இவங்களுடைய இந்த ஆக்டிவிட்டீஸ் லைக் இந்த லார்ட் வைஸ்ராய் வந்து லார்ட் இர்வினை வந்து பாம் பண்ண ட்ரை பண்ணது, இதுக்கு எகேன்ஸ்டா அவர் வந்து எழுதியிருப்பாரு ஒரு டைட்டில், கல்ட் ஆஃப் பாம் அப்படின்னு சொல்லி ஒரு டைட்டில் வந்து ஒரு எஸ்ஏ எழுதியிருப்பாரு. ரைட்? ஒரு ஆர்டிகல் எழுதியிருப்பாரு. அதுல என்ன சொல்லியிருப்பாரு அப்படின்னா, இவங்க வந்துட்டு என்னன்னா வயலண்டா இருக்கக்கூடிய ஒரு தண்ணியில வரக்கூடிய ஃப்ராத் மாதிரி, திடீர்னு வரும் அந்த ஃப்ராத் திடீர்னு காணாம போயிடும், ரெவல்யூஷனரி மூமெண்ட் அந்த மாதிரி தான் அப்படின்ற மாதிரி கிரிட்டிசைஸ் பண்ணி எழுதியிருப்பாரு. இது ஒரு காவர்ட்லியான ஒரு ஆக்ஷன் அப்படின்ற மாதிரிலாம் யங் இந்தியாவில் அந்த டைட்டில்கள் எழுதியிருப்பாரு. அதுக்கு ரிப்ளை பண்ணும் வகையில் இவங்க வந்து என்ன எழுதியிருப்பாங்க அப்படின்னா, philosophy ஆஃப் பாம் அப்படிங்கிறது எங்களோடது, மகாத்மா காந்தியோடது நான் வயலண்ட் மூமெண்ட்னா வயலண்ட் மூமெண்ட் ஆஃப் ஆர்ஸ் இஸ் அ காம்ப்ளிமெண்டரி மூமெண்ட் டு வாட் எவர் மகாத்மா காந்தி இஸ் டூயிங் அப்படிங்கிற மாதிரி இவங்க ரிப்ளை இது வந்து எழுதியிருப்பாங்க. ரைட்? ஸோ இதெல்லாமே நார்மல் அவுட்லுக் ஆஃப் HSRA. certain things we missed. இதோடைய டிக்ளைனுக்கு காரணம் என்ன அப்படின்னா, இதுல இருந்த ஒரு மெயின் பர்சனாலிட்டி சந்திரசேகர் ஆசாத். மறுபடியும் இந்த 3 சம்பவம் நடந்துச்சு பார்த்தீங்களா? இது லார்ட் இர்வினுடைய இந்த ட்ரெயின் பாம்பிங், சென்ட்ரல் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி பாம்பிங், அப்புறம் இன்னொரு சம்பவம் இந்த ஃபர்ஸ்ட் பார்த்தோம் இல்லையா? ரைட். இந்த 3 சம்பவத்துக்கு அப்புறம் இதுல இருக்கக்கூடிய மெஜாரிட்டி லீடர்ஸை பிடிச்சிட்டாங்க. 1931 இவங்களை எல்லாம் அரெஸ்ட் பண்ணி கொல்லவும் செஞ்சுட்டாங்க. சந்திரசேகர் ஆசாத் மட்டும் மிச்சம் இருந்தாரு. அவருமே ஒரு டைம்ல வந்துட்டு என்னன்னா ஆல்ஃபிரட் பார்க்ல வந்து ஒரு சீக்ரெட் மீட்டிங் ரெடி ஆயிட்டு இருப்பாரு, சுக்தேவ் பாக்குறதுக்காக. அந்த சுக்தேவ் வேற, நார்மலா அந்த சுக்தேவ் அப்படிங்கிறது சுக்தேவ் தப்பர். அவர் வந்து ஆல்ரெடி அரெஸ்ட் பண்ணிட்டாங்க இந்த கேஸ்ல, அந்த லார்ட் இர்வின் கேஸ்ல. வேற மிச்சம் இருந்த சுக்தேவ் வந்துட்டு சுக்தேவ் ராஜ், அது வேற ஒருத்தர், அவரும் இஸ் அ பார்ட் ஆஃப் திஸ் ஆர்கனைசேஷன். ஸோ சந்திரசேகர் ஆசாத் வென்ட் டு ஆல்ஃபிரட் பார்க் டு மீட், ஆல்ஃபிரட் பார்க்னா அலகாபாத்ல இருக்கு, டு மீட் சுக்தேவ் ராஜ் அண்ட் டு டிஸ்கஸ் சம் சீக்ரெட் அஜெண்டா. அந்த டைம்ல வந்துட்டு இன்ஃபார்மர் போட்டு கொடுத்து சுத்தி உழைச்சிட்டாங்க. சுத்தி உழைச்சு மாத்தி மாத்தி பயங்கரமான துப்பாக்கி சூடு நடக்குது. கடைசியில ஒரே ஒரு புல்லட் தான் அவர் கையில மிச்சம் இருக்கு. அதை வந்து தன்னுடைய நெத்திக்கு வச்சு ஹி ஷாட் ஹிம்செல்ஃப். யாரு? சந்திரசேகர் ஆசாத். ஸோ அவரை வந்து கமமரேட் பண்ணும் வகையில தான் அந்த பார்க் வந்து ஆசாத் பார்க் அப்படிங்கிற மாதிரி மாத்திருக்காங்க. ரைட்? எஸ். ஸோ இந்த மாதிரி மெயின் தலைகள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா அரெஸ்ட் பண்ணி அப்புறம் இறந்து சூசைட் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமா போக 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 இட் ஆல்சோ காட் டிக்ளைன். ரைட்? ஃபைன். ஸோ நார்மலி இதெல்லாமே நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய டீட்டெயில்ஸ். ஐ வில் சென்ட் திஸ் PPT டு யூ. ஒரு வாட்டி நீங்கள் ரெஃபர் பண்ணிக்கோங்க. ஃபைன். ரைட். த நெக்ஸ்ட் ஸ்டோரி, 200th பர்த் ஆனிவர்சரி ஆஃப் சோஷியல் ரிஃபார்மர் ஜோதிபா பூலே. நமக்கு தெரியும் இல்லையா, அம்பேத்கருக்கு முன்னாடியே இந்த தலித் ஓரியன்ட் ரிஃபார்ம் வந்துட்டு என்னன்னா மொத்த இந்தியாவுக்கு கொண்டு வந்தவர் வந்து ஜோதிபா பூலே, எஸ்பெஷலி இந்த வெஸ்டர்ன் இந்தியன் ரீஜன். ஸோ அவருடைய ஐடியல்ஸ் என்ன ஒர்க்ஸ் வந்து அவருடைய அசோசியேஷன் ஆர்கனைசேஷன் என்ன, இவர் ஆரம்பிச்ச ஆர்கனைசேஷன் பேர் என்ன?
யோசிங்க. பிரம்ம சமாஜர் எஸ்ல ஆரம்பிக்கும். சத்ய சோதக் சமாஜ், ட்ரூத் சீக்கர் சொசைட்டி. எஸ், ஜோதிபா பூலே. இந்த மாலி கம்யூனிட்டி அப்படிங்கிற ஒரு ஷூத்ரா கம்யூனிட்டியில வந்து பிறந்தவர். நார்மலி உங்களுடைய இந்த கம்யூனிட்டியில வந்து எஜுகேஷனுக்கு பெரிய இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க மாட்டாங்க. பட் இவருடைய திறமைக்காக இவரை வந்துட்டு என்னன்னா இவருடைய அப்பாவுடைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து சஜஸ்ட் பண்ணி இவரை வந்து எஜுகேட் பண்ண வச்சாங்க. ஸோ ஹி காட் எஜுகேட்டட் த்ரூ ஸ்காட்டிஷ் மிஷனரி ஹை ஸ்கூல். அந்த ஊர்ல அந்த கம்யூனிட்டியில இவர் தான் ஓரளவுக்கு நல்ல எஜுகேட்டடும் கூட. ஸோ இவர் வந்து சின்ன வயசுல பார்த்த அநியாயங்கள், விமென் லைக் விடோஹுட் வந்து எந்த அளவுக்கு கொடுமையானது. ஏன்னா அங்க வந்து விடோஹுட் அப்படின்னு அடைகிறதா இருந்தா ரீமேரேஜ் இஸ் நாட் அலவுட். ரீமேரேஜ் இஸ் நாட் அலவுடுங்கிறது மட்டும் இல்லை, காஸ்டியூம்ஸ்ல சேஞ்சஸ் வரும், ஹெட்டை வந்து ஷேவ் ஆஃப் பண்ணணும், இந்த மாதிரியான கொடுமைகள்லாம் பார்த்து அதுக்கு எதிராக நாம் ஏதாவது பண்ணணும் அப்படின்ட்டு டெவலப் ஆனவர் தான் ஜோதிரா பூலே, ரைட்? ஸோ பார்ப்போம். ஸோ இவருடைய ஒய்ஃப் சாவித்ரிபாய் பூலே. சாவித்ரிபாய் பூலே வாஸ் அன்எஜுகேட்டட். இவர் எஜுகேட்டட். இவர் வந்து அவருடைய ஒய்ஃபை எஜுகேட் பண்ணி he made her into India's first female teacher. இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் ஃபீமேல் ஸ்கூல் டீச்சரா இவங்களை வந்து கொண்டு வர்றாங்க. இவங்க ரெண்டு பேரும் ஒன்னா சேர்ந்து இந்தியாவுடைய முதல் கேர்ள்ஸுக்குன்னே டெடிகேட் பண்ணப்பட்ட ஒரு ஸ்கூலை வந்து ஆரம்பிக்கிறாங்க. பாருங்க, இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் கேர்ள்ஸ் ஸ்கூல் இன் விஷம்பக்வாடா இன் புனே இன் 1848. ரைட்டா? ஆக்சுவலா ஒரு கன்ஃபியூஷன் வரும். ஏன்னா இவரும் கேர்ள்ஸ்க்காக ஸ்கூல் ஆரம்பிச்சிருப்பாரு. இன்னொரு பக்கம் ஈஸ்வர் சந்திர வித்யாசாகரும் வந்துட்டு என்ன பண்ணியிருப்பாரு அப்படின்னா பெத்துனே ஸ்கூல் அப்படிங்கிறதுல ஒர்க் பண்ணியிருப்பாரு. ரைட்டா? ஸோ அந்த ஒரு டிஃபரன்ஸ் வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும். ஃபைன். அதுக்கப்புறம் இவருடைய இந்த மஹர்ஸ் அண்ட் மாங் அந்த 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 ரீஜன்ல இருந்து அன்டச்சபிள்ஸ்க்கான ஒரு அவங்களுக்குன்னே ஸ்பெசிஃபிக்கான ஒரு ஸ்கூல் வந்து ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ கேர்ள்ஸ்க்கான ஒரு ஸ்கூல், அன்டச்சபிள்ஸ்ன்னு கருதப்பட்ட மக்களுக்கான ஒரு ஸ்கூல், இதெல்லாம் ஆரம்பிச்சிருக்காங்க. பட் லேட்டரான இந்த ஸ்கூல்ஸ் எல்லாத்துக்குமே சப்போர்ட் கிடைக்கல. ஏன்னா 1857க்கு முன்னாடி வரைக்கும் பிரிட்டிஷ் வந்து இந்த மாதிரி கல்ச்சரல் சேஞ்ச் எல்லாம் ஒத்துக்கிட்டாங்க. ஆனா 1857 ரிவோல்ட் நடந்துச்சு பாத்தீங்களா, அதுல அவங்க என்ன புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா, இவங்களை எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணாலும் இவங்களுக்கு பிரச்சனை இல்லை, ஆனா இவங்க கலாச்சாரம் மேல கை வச்சா இவங்களுக்கு கோவம் வந்துருது. ரைட்? ஏன்னா அப்போதானே இந்த டர்பன் வைக்கக்கூடாது, மொஸ்டாஷ் எல்லாருமே ஷேவ் பண்ணிடணும், இந்த அந்த ரைஃபிள்ஸ்ல நடந்த பிரச்சனைகள் இதெல்லாம் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். ரைட்? அப்போ இவங்களுடைய கலாச்சாரத்துல கை வச்சா இவங்களுக்கு பிடிக்கல, ரொம்ப அஃபண்ட் ஆயிடுறாங்க. அதனால இவங்களுடைய கலாச்சாரத்தை தொட வேண்டாம். whatever things I have supported so far, like missionary schools இருக்கட்டும், இல்லை இந்தியன்ஸ் ஆரம்பிச்ச இந்த ரிஃபார்மிஸ்ட் ஸ்கூல்ஸா இருக்கட்டும், இது வரைக்கும் சப்போர்ட் இருந்தவங்க 1857க்கு அப்புறம் சப்போர்ட் பண்றதை நிப்பாட்டிட்டாங்க. ஸோ இந்த ஸ்கூல்ஸும் கிராஜுவலா கொஞ்சம் கொஞ்சமா டவுன்ஃபாலை வந்து பார்க்க ஆரம்பிக்குது. ரைட்? ஃபைன். ஸோ பாருங்க, ஹி சாம்பியன் விடோர், என்னென்ன ரிஃபார்மிஸ்ட் அஜெண்டா இருக்கோ எல்லாத்துக்குமே இவர் சப்போர்ட் பண்ணியிருப்பாரு. ஹி சாம்பியன் விடோர் ரீமேரேஜ், ஸ்டார்டட் ஹோம் ஃபார் டாமினன்ட் காஸ்ட் விமன். இது வந்து எக்ஸ்ப்ளாய்டேஷனுக்குள்ள ஒரு எக்ஸ்ப்ளாய்டேஷன். பொதுவாக காஸ்ட் ரீதியா பார்த்தோம் அப்படின்னா லோவர் காஸ்ட் பீப்புள் வேர் எக்ஸ்ப்ளாய்டட். ரைட்? அவங்களை வந்து ஒதுக்கி வச்சிருந்தாங்க. அதே நேரத்தில் டாமினன்ட் காஸ்ட்லேயுமே விடோவுட் அடைஞ்ச விமன் வந்துட்டு இன்னும் தேவர் ஃபர்தர் டிஸ்கிரிமினேட்டட். அவங்களுடைய தலையை வந்து ஷேவ் ஆஃப் பண்றது, இந்த மாதிரியான கொடுமைகள்லாம் நடந்துட்டு இருந்தது. இது என்ன ஆகும் அப்படின்னா, ஒருவேளை இஃப் தே ஆர் பேரிங் சில்ட்ரன், விடோவுட் அடைஞ்சதுக்கு அப்புறம் இஃப் தே ஆர் பேரிங் சில்ட்ரன், இந்த சில்ட்ரனை வந்துட்டு என்னன்னா பார்த்துக்கிறதுங்கிறது ஒரு பயங்கரமான சோசியல் ஸ்டிக்மா வந்து ஏற்படுத்தும். என்ன பண்ணுவாங்கன்னா, குழந்தைங்களை வந்து ஐதர் கொன்றுவாங்க, இல்லைன்னா குப்பை தொட்டியில போட்டுருவாங்க, அவங்களே பெற்றவங்களே. அப்போ இந்த கொடுமையை வந்து தடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக அவங்களுக்காகவே ஒரு ஹோம் ஆரம்பிச்சாரு, இன்ஸ்டிடியூஷனல் பர்த்துக்காக. ரைட்டா? ஸோ நீங்க வந்து அவங்க பிறப்புக்கும் சரி, அவங்களோட வந்து வளர்க்குறதுக்கும் சரி, நீங்க விட்டுட்டு போனாலும் சரி, வளர்த்தாலும் சரி, இந்த ஹோம் வந்து உங்களுக்கு சப்போர்ட்டிவா இருக்கும் அப்படிங்கிறதுக்காக ஆரம்பிச்சது தான் இந்த ஹோம். ரைட்? ஃபார் டாமினன்ட் காஸ்ட் பிரெக்னன்ட் விடோஸ் டு கிவ் பர்த் இன் அ சேஃப் அண்ட் செக்யூர் பிளேஸ். அடுத்தது என்னென்ன சொல்லியிருக்கோம்? விடோ ரீமேரேஜுக்கு வந்து சப்போர்ட் பண்ணியிருக்காரு. விடோக்களுக்குன்னு டாமினன்ட் காஸ்ட் விடோஸ்க்குன்னு ஒரு ஹோம் வந்து ஏற்படுத்தியிருக்காரு. கேர்ள்ஸ்க்கு ஸ்கூல் ஏற்படுத்தியிருக்காரு. அன்டச்சபிள்ஸ்க்காக ஸ்கூல் ஏற்படுத்தியிருக்காரு. வேதாஸை வந்து பயங்கரமா அப்போஸ் பண்ணாரு. ஏன்னா வேதாஸை வந்துட்டு ஹி கால் தெம் ஆஸ் ஃபால்ஸ் கான்சியஸ்னஸ், ஒரு தப்பான ஒரு வழிகாட்டுதல் மாதிரி, ஃபால்ஸ் கான்சியஸ்னஸ். அதனால வேதாஸை வந்து ஃபாலோ பண்ணாதீங்க. யார் கடவுள் அப்படின்னு கேட்டா விஷ்ணு கடவுள் கிடையாது. ஏன்னா விஷ்ணு வந்து ஒரு பிராமணிக்கல் கடவுள். ரைட்? அதுக்கு பதிலாக இவர் ப்ரப்போஸ் பண்ண ஒரு கடவுள் யாரு அப்படின்னா கிங் மகாபலி. மகாபலி ஆரியன்ஸ் இன்வேட் பண்றதுக்கு முன்னாடி இந்த இந்திய நாட்டை வந்து ஆண்டுகிட்டு இருந்தது இந்த மகாபலி தான். அதுக்கப்புறம் இன்னைக்கு நமக்கு மியான்மர்ல எல்லாம் நடக்குது இல்லையா, கூப் டிடாட் 2021ல கூப் நடந்துச்சு இல்லையா, இந்த மாதிரி ஒரு ஆரியன் கூப் வந்துட்டு இந்த கிங்குடைய டவுன்ஃபாலுக்கான காரணமா இருந்துச்சு. ஸோ அப்படி ஒரு இன்வேடர்ஸுடைய ஐடியாலஜி தான் இந்த பிராமணிசம். ஸோ இன்வேடர்ஸுடைய ஐடியாலஜியை ஃபாலோ பண்ண வேண்டாம், நாம வழிபட வேண்டியது மகாபலியை அப்படிங்கிற மாதிரி இவருடைய வே ஆஃப் காட். அடுத்தது இவருடைய புக் குலாம்கிரி அப்படிங்கிற புக். இட் மீன்ஸ் ஸ்லேவரி.
ரைட்? ஸ்லேவரி, குலாம்கிரி மீன்ஸ் ஸ்லேவரி. இது வந்து எதுக்காக எழுதியிருப்பாரு அப்படின்னா, அமெரிக்கால நடக்கக்கூடிய ஆன்டை ஸ்லேவரி ஆக்டிவிட்டீஸ்க்கு ஆதரவா எழுதின ஒரு புக். ரைட்டா? நேரடியா இந்தியன்ஸுக்குன்னு இந்தியன் அன்டச்சபிள்ஸ்க்காக எழுதின புக் கிடையாது. அமெரிக்கால ஆன்டை ஸ்லேவரி ப்ரொடெஸ்ட் நிறைய நடந்துகிட்டு இருக்கும். அதுக்கு ஆதரவா எழுதுனது தான் இந்த புக். ஏன்னா அவர் வந்து எப்படி பாக்குறாரு அப்படின்னா, அமெரிக்கால வெள்ளையர்கள் பிளாக் பீப்புளுக்கு எகேன்ஸ்டா நடத்தக்கூடிய இந்த கவர்மெண்ட் இந்தியால அப்பர் காஸ்ட் பீப்புள் லோவர் காஸ்ட் பீப்புளுக்கு எகேன்ஸ்டா நடத்தக்கூடிய டிஸ்கிரிமினேஷனுக்கு சமம் அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா நீங்க சோசியாலஜில மேபி படிச்சிருப்பீங்க. ரைட்டா? ஃபாரின்ல வந்து நடக்கக்கூடிய ஸ்லேவரியும் இந்தியாவில் இருக்கக்கூடிய காஸ்ட் சிஸ்டமும் கிட்டத்தட்ட ஈக்குவல் தான் அப்படின்னு சொல்லி ஒரு சில தியரிஸ்ட் வந்து சொல்லியிருப்பாங்க. அதே கதை தான் இவரும் சொல்றாரு. ரைட்டா? எங்க குலாம்கிரி அப்படிங்கிற புக்ல, விச் மீன்ஸ் ஸ்லேவரி. எஸ், மற்றபடி வந்து he opposed Vedas and he was the first one to coin the term Dalit. தலித் அப்படிங்கிற வார்த்தையை முதல்ல காயின் பண்ணது வந்துட்டு ஜோதிபா பூலே. அண்ட் தலித் மீன்ஸ் புரோக்கன் ஆர் கிரஷ்ட். ரைட்? புரோக்கன் மென் தியரி அப்படின்னு சொல்லிட்டு அம்பேத்கருடைய ஒரு தியரி இருக்கும். அதாவது இந்த ஆரியன் இன்வேஷன்னால ஒரு சக்தி வாய்ந்த ஒரு கும்பல் இன்னொரு கும்பலை வந்துட்டு என்னன்னா அடிச்சு வீழ்த்தி அவங்கள வந்து கடைசி வரைக்கும் கீழேயே வச்சுக்கிறதுக்காக நீங்க வந்து தாழ்ந்த ஒரு கூட்டம் அப்படின்னு சொல்லி அமுக்கப்பட்ட ஒரு கதையை தான் அவர் சொல்றாரு, புரோக்கன் மென் தியரி. ஸோ அந்த புரோக்கன் அப்படிங்கிறதுக்கான அர்த்தம் வந்துட்டு என்னன்னா தலித். தலித்துடைய அர்த்தம் புரோக்கன். ரைட்? அண்ட் இவருடைய ஆர்கனைசேஷன் சத்யசோதக் சமாஜ். ஏகப்பட்ட சமாஜஸ் இருக்கு. ஆதி பிரம்மோ சமாஜ், பிரம்மோ சமாஜ் ஆஃப் இந்தியா, ஆரிய சமாஜ், இந்த மாதிரி நிறைய இருக்கு சமாஜ். ஸோ அதெல்லாம் நீங்க படிக்கணும். எந்த வருஷம் குரோனாலஜி படிக்கணும், யார் ஆரம்பிச்சாங்க அப்படிங்கிறது படிக்கணும். ரைட்? ஸோ சத்யசோதக் சமாஜ் அப்படிங்கிறது 1873ல பூலே ஆரம்பிச்சது. அண்ட் அஃப்கோர்ஸ் யூ வுட் நோ இல்லையா, அப்போஸ்ட் ஐடோலேட்ரி, டினவுன்ஸ்ட் காஸ்ட் சிஸ்டம், பொதுவாக எல்லா ரிஃபார்மர்ஸும் பண்ணக்கூடிய ஒரு விஷயம். ரைட்? ஃபைன். அண்ட் இவருடைய முக்கியமான ஐடியா வந்துட்டு என்ன, he was against பாலகங்காதர திலக் and விஷ்ணு சாஸ்திரி சிப்ளுங்கர். இவங்கெல்லாம் நேஷனலிசம் வந்து பயங்கரமா முன் வச்சவங்க. நேஷனலிசம் இந்த சென்ஸ் உங்களுக்கு தெரியும். பாலகங்காதர திலக் வந்துட்டு என்னன்னா, நேஷனலிசம் அப்படிங்கிறதுக்காக கணேஷ் ஃபெஸ்டிவல் எப்படி கொண்டாடினாரு அப்படிங்கிறது. கணேஷ் ஃபெஸ்டிவல் மூலியமா நேஷனலிசத்தை வந்துட்டு என்னன்னா நிலைநாட்டுறோம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஆங்கிள் தான் இவங்க கொண்டு வந்திருப்பாங்க. பட் இவர் வந்து அதை எப்படி பாக்குறாரு அப்படின்னா, அது என்ன நேஷனலிசம்னா உங்களுக்கு ஹிந்து கடவுள்கள் தான் தெரியுமா அப்படிங்கிற ஒரு ஆங்கிள் இவர் வந்து அந்த விதமான நேஷனலிசத்தை வந்து எதிர்க்கிறாரு. ரைட்? ஃபைன். ஸோ சிப்ளுங்கரா இருக்கட்டும், பால் கங்காதர திலக்கா இருக்கட்டும், ஹிந்துசம் பேஸ்ட் நேஷனலிசம் வேண்டாம் அப்படிங்கிறதா இவருடைய இந்த அடிப்படை ஆர்குமெண்ட். ரைட்? கிரிட்டிக் ஆஃப் 1857 ரிவோல்ட். 1857 ரிவோல்ட்டே நடந்திருக்க கூடாது அப்படிங்கிறாரு. பிகாஸ் 1857 ரிவோல்ட் அப்படிங்கிறது ஒருவேளை இவங்க வந்து பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டை ஓவர் த்ரோ பண்ணியிருந்தாங்கன்னா மறுபடியும் அந்த அப்பர் காஸ்ட் டாமினன்ஸோட இருக்கக்கூடிய சொசைட்டியை தான் மறுபுறப்படுத்திருக்கும் இல்லையா? அதனால அப்படி ஒரு இதே வேண்டாம், பிரிட்டிஷ் விக்டரி தான் இருந்திருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. ரைட்? ஃபைன். ஸோ ஹி வாஸ் அகேன்ஸ்ட் 1857 ரிவோல்ட். அண்ட் இவர் வந்து நம்ம மகாத்மா காந்திக்கு முன்னாடியே மகாத்மான்னு பேர் எடுத்தவர் இவருக்கு மகாத்மாங்கிற டைட்டில் கொடுத்தவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா இன்னொரு ரிஃபார்மர் வித்தல்ராவோ கிருஷ்ணஜி வந்தேக்கர் அப்படிங்கிறவர். ரைட்டா? இவர் தான் இவருக்கு வந்துட்டு மகாத்மா அப்படிங்கிற டைட்டில் வந்து கொடுத்துருப்பாரு. கொடுத்து அடுத்த ஒரு சில வருடங்கள்லேயே வந்துட்டுன்னா இறந்தும் போயிருப்பாரு. ரைட்? ஃபைன். ஸோ தெர் ஆர் சம் டீடைல்ஸ் தட் யூ ஹேவ் டு நோ அபவுட் ஜோதிராவ் ஃபுலே. ரைட்? ஃபைன். இதெல்லாம் பாருங்க, பிபிடி நான் உங்களுக்கு சென்ட் பண்றேன். ஓகே தானே? ஃபைன். நெக்ஸ்ட் ஒன், மே மாசத்துல நடந்த ஒரு நியூஸ், அதோடைய கண்டினியூஷன் வந்து அப்படியே ஆகஸ்ட் மாசத்துக்கும் வருது. ஹாங்காங்ல ஒரு ஆன்டிக் ஜுவல்ஸ், ஆன்டிக் கலெக்ஷனை வந்துட்டு ஆக்ஷன் பண்ற மாதிரியான ஒரு ஈவெண்ட் நடந்தது ஹாங்காங்ல. இந்த ஆக்ஷன் வந்துட்டு இட் காட் தி அட்டென்ஷன் ஆஃப் இந்தியா. அந்த ஆக்ஷன்ல எதை வந்து இவங்க ஏலத்துக்கு விடுறாங்க அப்படின்னா, பல வருடம் பழமையான பிப்ராவா ரிலிக்ஸ். பிப்ராவா ரிலிக்ஸ்னா என்ன அப்படின்னா, உங்களுக்கு தெரியும் புத்தர் வந்துட்டு ஒரு காலகட்டத்தில் அவர் மகாபரி நிர்வாணா அடைஞ்சதுக்கு அப்புறம், மகாபரி நிர்வாணானா டெத், நிர்வாணா அப்படிங்கும்போது என்லைட்மெண்ட், மகாபரி நிர்வாணா ஒரு மகாபரி நிப்பானா அப்படின்னா அது வந்துட்டு என்னன்னா அவருடைய டெத். ஸோ இந்த டெத்துக்கு அப்புறம் அவருடைய பாடி கிரிமேஷன் அண்ட் அந்த ரிமைன்ஸ் இதெல்லாம் யார் எங்க வச்சிருப்பாங்க அப்படிங்கிற கதை தான். ரைட்டா? இந்த சாம்பலா இருக்கட்டும், இல்லவருடைய எலும்புகளா இருக்கட்டும், ஈவன் பல்லா இருக்கட்டும், அவர் அணிந்திருந்த ஜுவல்ஸ், இது எல்லாத்தையுமே நிறைய அரசர்கள் பிச்சு 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 அவங்களுடைய ஊர்ல கொண்டு போய் புதைச்சு அது மேல ஸ்தூபங்கள் வந்து கட்டியிருப்பாங்க. ரைட்டா? ஸோ அதுல வந்து ஒரு இடம் தான் என்னன்னா இந்த பிப்ராவா ரெலிக் அப்படிங்கிறது. ரைட்? பிரிட்டிஷ் காலகட்டத்தில் இப்படி ஒரு ஸ்தூபா வந்துட்டுன்னா எக்ஸ்கவேட் பண்ணி இந்த ரெலிக்ஸ் எல்லாத்தையுமே எடுக்கிறாங்க.
எடுத்து அதில் ஒரு மேஜர் பார்ட் வந்துட்டு எங்கே போகுது அப்படின்னா, அஃப்கோர்ஸ் அன்னைக்கு கொலோனியல் கவர்மெண்ட் இல்லையா, அவங்க விருப்பத்துக்கு அதெல்லாம் வேற வேற இடங்களுக்கு வந்துட்டு டிரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்க. அது இன்னைக்கு எங்கே போய் நிற்கிது அப்படின்னா, ஹாங்காங் ஆக்ஷனில் போய் நிற்கிது. ரைட், இந்த எக்ஸ்கவேஷன் கதையை பார்ப்போம். The Piprava relic discovered by British civil engineer William Claxton Pepe in Piprava, UP in 1898. Taken away from India, ரைட்டா? இது பிற்காலத்தில் இன்னைக்கு வந்துட்டுன்னா ஹாங்காங்ல வந்து நிற்கிது. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த டீட்டெயில்ஸ் வந்து நமக்கு தேவையில்லை, தேவையான டீட்டெயில் இங்கே இருக்கு. ரைட்டா? மகாபரி நிர்வாணா சுத்தா அப்படின்னு சொல்லிட்டு, சுத்த பிதாகா, வினய பிதாகா, அபிதம பிதாகான்னு தெரியும் இல்லை? இந்த சுத்த பிதாகால ஒரு மேஜர் பார்ட் வந்து தீக நிக்காயா. நிக்காயான்னு சொன்னா டிவிஷன்ஸ், ரைட்டா? தீக நிக்காயா அதாவது ஒரு பைபிள்ல எப்படி வந்து நியூ டெஸ்டமெண்ட் அண்ட் ஓல்டு டெஸ்டமெண்ட் இருக்கு, அதே மாதிரி இதுல வந்துட்டு என்னன்னா இவங்களுடைய பாலி கேனன்ஸ்ல வந்து இந்த மாதிரி பல்வேறு பிரிவுகள் இருக்கு. அதுல தீக நிக்காயா அப்படிங்கிற பிரிவுல எழுதப்பட்டது தான் மகாபரிநிர்வாண சுத்தா. இதுல என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, புத்தர் இறந்ததுக்கு அப்புறம் அவருடைய ரிமைன்ஸை வந்து பல நாடுகள் வந்து பிரிச்சுட்டு போனாங்க, பல அரசர்கள் பிரிச்சுட்டு போய் அந்தந்த ஊர்களில் வந்து ஸ்தூபங்கள் கட்டினாங்க அப்படிங்கிறத வந்து சொல்றாங்க. நார்மலி இவர் பிறந்த இடத்துக்கு தான் இந்த ரிமைன்ஸ் எல்லாமே போயிருக்கணும். இவர் பிறந்த இடம் எது? லும்பினி, கபிலவஸ்து, ரைட்டா? அங்கதான் போயிருக்கணும். பட் துரோணா அப்படிங்கிற ஒரு பிராமின் பண்டிட்டுடைய ரிக்வெஸ்டுக்கு இணங்க அது வந்து பல்வேறு இடங்களுக்கு பிரிக்கப்பட்டது. இந்த 8 இடங்கள் ரொம்ப 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 முக்கியமானது. எப்படி கேட்பான் அப்படின்னா, which of the following places are associated with Buddhism or which of the following places are associated with relics of Buddha அப்படிங்கிற மாதிரி கேட்டா, இந்த 8 பிளேசஸ் அப்படிங்கிறது கட்டாயம் நீங்க ஞாபகம் வச்சுக்கிற மாதிரி இருக்கும். பாருங்க, அஜாதசத்ரு அவர் எடுத்துட்டு போனது வந்து எங்க வச்சிருக்காங்க அப்படின்னா ராஜ்கிர் ஸ்தூபால. லிச்சாவிஸ் எடுத்துட்டு போனது வைஷாலி அப்படிங்கிற ரீஜன்ல. ஷாக்கியாஸ் உடையது கபிலவஸ்து. இந்த கபிலவஸ்து ரீஜன் தான் இன்னைக்கு நமக்கு பிப்ரவா ஸ்தூபான்னு சொல்லி நிக்குது. ரைட்டா? ஸ்தூபா இல்ல, பிப்ரவா ரிலிக். கபிலவஸ்துல. அதுக்கப்புறம் இந்த அல்லகாப்பா, புலிஸ் ஆஃப் அல்லகாப்பா, கோலியாஸ் ஆஃப் ராமகாமா, நேபாளில் இருக்கு. ரைட்டா? இதெல்லாம் நீங்க ஞாபகம் வச்சுக்கலன்னா கூட whatever that is in red, முக்கியமான இடங்கள், places associated with Buddha's relic. So ராமகாமா, வெத்தடிப்பா, பாவா, குசினாரா, இதுல ஆக்சுவலா இவர் எங்க இறந்து போனாரு? படிங்க, நெருங்கிட்டு இருக்கோம். குசினாரா, ரைட்டா? ஃபைன். ஸோ குசினாரால அவர் வந்து இறந்து போறாரு. இவருடைய ரெலிக் வந்து நியாயப்படி எங்க கொண்டு போகணும் அப்படின்னா லும்பினிக்கு கொண்டு போகணும். ஆனா இந்த துரோணா அப்படிங்கிற ஒரு பண்டிட்டுடைய அட்வைஸ்க்கு இணங்க இது வந்து பல்வேறு அரசாங்கத்துக்குள்ள பிரிக்கப்பட்டது. இந்த பிளேசஸ் எல்லாம் கட்டாயம் ஞாபகம் வச்சுக்கோங்க. ரைட்டா? ஃபைன். இதை தாண்டி இன்னும் நிறைய பிளேசஸ் இருக்கு. பட் இது உங்களுடைய என்சிஆர்டிஸ்லேயே நேரடியாக கொடுக்கப்பட்டிருக்கு. அதனால உங்களுக்கு வேற வழியே இல்லை, இதை நீங்க படிச்சுதான் ஆகணும். ரைட்? ஓகே, எஸ். ஸோ தட்ஸ் ஆல் அபவுட் கல்ச்சர். ஒரு 3 முக்கியமான நியூஸ் வந்து நம்ம பார்த்தது தான். அடுத்து வந்து பார்க்கக்கூடியது ஜியாகிரஃபி அண்ட் ஸ்பேஸ். ஸோ ஒரு மேஜர் மிஷன் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலாக இது வந்து ஒரு ஃபீஸிபிளான மிஷனா அப்படின்னு கேட்டால் கிடையாது. இந்த கதையை நான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சொல்கிறேன், இது எந்த அளவுக்கு ஃபீஸிபிளாக இருக்குது அப்படிங்கிறத நீங்களே சொல்லுங்கள். யூ வுட் ஹவ் ஹர்ட் அபவுட் ப்ராக்சிமா சென்டாரி, ஆல்ஃபா சென்டாரி, மில்கி வே கேலக்ஸி, ரைட்? ஓகே, இந்த இன்டர்ஸ்டெல்லர் படம்லாம் இருக்குல்ல, இதில் வந்து எர்த்து மாதிரியான ஹேபிட்டபிளான ஒரு பிளானெட் வந்து தேடுவாங்க. ரைட்டா? அப்படி தேடி வந்து அழகாக இவங்க வந்து ஒரு மிஷன், ஒரு என்டியூரன்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்பேஸ் கிராஃப்ட் ரெடி பண்ணி அதை நோக்கி போவாங்க இல்லையா? ஒரு புது உலகத்தை தேடி போகிற ஒரு வாயேஜ். அந்த மாதிரி ஒரு வாயேஜ் தான் இது. ரைட்டா? ஆனால் அந்த வாயேஜ் வந்து எந்த அளவுக்கு ஃபீஸிபிள் அப்படிங்கிறது பார்த்தா இன்னைக்கு இட் இஸ் இம்பாசிபிள். அதோடைய டீட்டெயில்ஸ் நான் சொல்றேன் பாருங்க. இந்த மிஷனுடைய பேர் வந்து கிரைசாலிஸ். சுமார் 58 கிலோமீட்டர் அந்த ஸ்பேஸ் கிராஃப்டுடைய லெங்த். இந்த பாருங்க, 58 கிலோமீட்டர் லெங்த் இருக்கக்கூடிய ஒரு ஸ்பேஸ் கிராஃப்ட். இந்த ஸ்பேஸ் கிராஃப்ட் இந்தியால இருந்துங்கிறேன், நம்ம சோலார் சிஸ்டம்ல இருந்து, டு பி வெரி ஸ்பெசிபிக், எர்த்ல இருந்து
சுமார் 4.23 லைட் இயர்ஸ்க்கு அங்கிட்டு இருக்கு. 4.23 லைட் இயர்ஸ். அதாவது நான் ஒருவேளை லைட் ஸ்பீட்ல போறதா இருந்தா, ரைட், 3 × 10⁸ அந்த லைட் ஸ்பீட்ல போறதா இருந்தா எனக்கு 4.2 வருஷம் எடுக்கும் அந்த இடத்த போய் சேர்றதுக்கு. ஒருவேளை என்னுடைய நார்மல் ராக்கெட் ஸ்பீட்ல போறேன்னா அது ஒரு 400 வருஷம் 400 இல்லை, அதுக்கு மேலேயே கூட எடுக்கும். ரைட்டா? ஃபைன். இப்படியாப்பட்ட ஒரு மிஷன் தான் இப்போதைக்கு வந்துட்டு என்னன்னா ஹைப்போதசைஸ் பண்ணியிருக்காங்க. பட் ஒருவேளை நடந்தா இட் வில் பி அ பிரேக் த்ரூ. பட் இப்போதைக்கு அது நடக்காது. ரைட்? இந்த மிஷனுடைய பேரை வந்து நீங்க கட்டாயம் தெரிஞ்சுக்கணும். கிரைசாலிஸ் மிஷன் அப்படிங்கிறது. ரைட்? இட் இஸ் ரிலேட்டட் டு வாட் அப்படிங்கிற மாதிரி கேட்கறதுக்கு சான்ஸ் இருக்கு. லெட்ஸ் see. ஃபைன், பாப்போம். எஸ், engineers have designed a spacecraft that could take up to 2,400 people on a one-way trip. மறுபடியும் நீங்க தெரிஞ்சுக்கணும், இட்ஸ் அ ஒன்-வே ட்ரிப். இத்தனை 1000 கிலோமீட்டர் தாண்டி கொண்டு போயிட்டு அங்கேருந்து ரிட்டர்ன் வர்றதுங்கிறதெல்லாம் இட்ஸ் இம்பாசிபிள். ரைட்டா? மேபி அந்த டைம்ல எர்த்துன்னு இருக்குமோ என்னவோ தெரியல. ரைட்? ஒன்-வே ட்ரிப் டு ஆல்ஃபா சென்டாரி. நம்ம இந்த ஆல்ஃபா சென்டாரியை பத்தி பார்ப்போம். இட்ஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் ஸ்டார். தி ஸ்டார் சிஸ்டம் க்ளோசஸ்ட் டு அவர் ஓன். நம்ம சோலார் சிஸ்டத்துக்கு ரொம்ப ரொம்ப அருகாமையில் இருக்கக்கூடிய இன்னொரு சோலார் சிஸ்டம் தான் இந்த ஆல்ஃபா சென்டாரி அப்படிங்கிற சிஸ்டம். இந்த சிஸ்டம்ல தெர் இஸ் ஒன் எர்த் லைக் பிளானட், எக்ஸோ பிளானட் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோம். ரைட்டா? அந்த பிளானட்டுடைய பேர் வந்து பாத்தீங்கன்னா ப்ராக்சிமா சென்டாரி பி. ப்ராக்சிமா சென்டாரி பி அப்படிங்கிறது வந்து எர்த் மாதிரியான ஒரு ஹேபிட்டபிள் பிளானட். வாட் யூ மீன் பை ஹேபிட்டபிள் பிளானட்? லிவிங்கான சாத்தியக்கூறுகள் இருக்கு. இதுக்கு இன்னொரு பேர் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா கோல்டிலாக்ஸ் ஜோன் அப்படின்னு சொல்லுவாங்க. கேள்விப்பட்டிருப்பீங்க, கோல்டிலாக்ஸ் ஜோன். அதாவது சூரியனுக்கு, அதாவது ஒரு ஸ்டாருக்கு ரொம்ப பக்கத்துலயும் இருக்கக்கூடாது, ரொம்ப தூரமாவும் இருக்கக்கூடாது. பக்கத்துல இருந்தா அதோடைய வெப்பம் வந்து இங்க இருக்கக்கூடிய தண்ணி எல்லாத்தையும் வேப்பரைஸ் பண்ணிடும். தூரமா இருந்தா தண்ணி எல்லாம் ஐஸ் ஆயிரும். நடுவில் இருந்தாதான் தண்ணியா இருக்கும் இல்லையா? தண்ணி வந்து நம்மளுடைய ஆர்கானிசம்ஸ்க்கு தேவை. ஏன்னா தண்ணியில தான் உயிரினம் டெவலப் ஆச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க இல்லையா? எஸ். அப்போ இந்த ப்ராக்சிமா சென்டாரி பில தண்ணி இருக்கிறதுக்கான சாத்தியக்கூறுகள் இருக்கு அப்படிங்கிற மாதிரி கெஸ் பண்றோம். அப்படியாப்பட்ட எக்ஸோ பிளானட்டுக்கு தான் நாம இந்த மிஷன் கிரைசாலிஸை வந்து நாம அனுப்ப போறோம். இதோடைய ப்ரொவிஷன்ஸை வந்து பாருங்க. ரைட்? மிஷன் கிரைசாலிஸ் எத்தனை கிலோமீட்டர்? 40 ட்ரில்லியன் கிலோமீட்டர். ரைட்? 40 ட்ரில்லியன் கிலோமீட்டர் ஜேர்னி. எத்தனை வருஷத்துல அப்படின்னா 400 வருஷத்துல அனுப்ப போறோம். 400 வருஷத்துல அனுப்ப போறோம்னா அதோடைய டிராவல் டைம் 400 வருஷம். ஏன்னா லைட் டிராவல் பண்ணுச்சுன்னா அது 4 வருஷத்துல போய் சேர்ந்துடும். ஆனா லைட் ஸ்பீட்ல நம்மளால டிராவல் பண்ண முடியாது. அப்ப நாம அனுப்பக்கூடிய ராக்கெட் வந்து கிட்டத்தட்ட 400 வருஷம் எடுத்துக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அப்ப இது கிட்டத்தட்ட ஒரு புதிய சிவிலைசேஷனை உருவாக்குற மாதிரி. ரைட்? இதுக்கான பீப்புளை வந்து சுமார் 80 வருஷம் ட்ரெயின் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்றாங்க. 80 வருஷம் எங்க ட்ரெயின் பண்ணுவாங்கன்னா அண்டார்டிகால. அது ஏன் அண்டார்டிகால அப்படின்னா ஐசோலேஷனுக்கு பழகணும். 80 வருஷம் வாழ்றாங்க அப்படின்னா அது வந்து ஒரு பர்சன் வாழ்றது இல்லை, சுமார் ஒரு பல ஆயிரம் பேர் வந்து வாழ்வாங்க. வாழ்ந்து ஐசோலேஷன்னா என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு ரொம்ப ஹார்ஷான கிளைமேட்டுக்கு எப்படி அடாப்ட் பண்றது அப்படிங்கிறது எல்லாத்தையும் பழகிக்கிட்டு என்ன பண்ண ஆரம்பிப்பாங்க அப்படின்னா இந்த கிரைசாலிஸ் மிஷன்ல ஏறி வந்து போக ஆரம்பிப்பாங்க. ரைட்டா? இந்த கிரைசாலிஸ் மிஷன் அப்படிங்கிறது ஒரு தனி உலகம். இந்த ஸ்பேஸ் ஷிப் நம்ம பார்க்குறோம் இல்லையா? இந்த ஸ்பேஸ் ஷிப்புக்குள்ள ஏகப்பட்ட கம்பார்ட்மெண்ட்ஸ் இருக்கும். இந்த மாதிரி ஒவ்வொரு கம்பார்ட்மெண்ட்லையும் ஒவ்வொரு யூனிக்கான விஷயம் இருக்கும். பார்த்தீங்கன்னா இப்போ சென்ட்ரல் கம்பார்ட்மெண்ட்ல நியூக்ளியர் ஃபியூஷன் நடக்கும்னு வைங்க. நியூக்ளியர் ஃபியூஷன்னா 400 வருஷத்துக்கு இதுக்கு உயிர் கொடுக்கணும்ல, எனர்ஜி வேணும்ல, அதுக்கு வந்துட்டு உயிர் கொடுக்கறது நியூக்ளியர் ஃபியூஷன். ரைட்? அடுத்தது வந்துட்டு என்னன்னா பார்க்ஸ், லிட்டரலி டிராபிக்கல் ஃபாரஸ்ட் மாதிரியான ஒரு ஆர்டிஃபிஷியல் கிரியேஷன். 400 வருஷத்துக்கு சஸ்டெயின் ஆகணும் அப்படின்னா அப்படியே பூமியில இருக்கக்கூடிய நேச்சுரல் திங்ஸை மிமிக் பண்ற மாதிரி இதுல எல்லாமே இருக்கணும். ரைட்? ஃபாரஸ்ட் மாதிரியான அட்மாஸ்பியர் கிரியேட் பண்ணணும், லேக் மாதிரியான அட்மாஸ்பியர் கிரியேட் பண்ணணும். ரைட்? இப்படி ஒட்டுமொத்த ஜஸ்ட் லைக் ஒரு டைட்டானிக் பார்த்தா எப்படி இருக்கும்? டைட்டானிக்குள்ள எல்லாமே இருக்கும் இல்லையா? பார் இருக்கும், எல்லாமே இருக்கும், ஸ்போர்ட்ஸுக்கு உண்டானது. அது எல்லாமே இதுக்குள்ள இருக்க போகுது. இதை அனுப்ப போறாங்க. ரைட்? இப்போ so before the boarding of the ship, Chrysalis project would require initial generations of inhabitants to live in and adapt to an isolated environment in Antarctica. 70 ல இருந்து 80 வருஷத்துக்கு முதல்ல அண்டார்டிகால இருக்கணும், தனிமையை வந்து உணர்றதுக்காக. ரைட்? அடுத்து, the ship could theoretically be constructed in 20 to 25 years and retains gravity through constant rotation. இதுக்கு நம்ம பின்னாடி வரும். ஸ்பேஸ்ல பறக்க போறாங்க, 400 வருஷம் பறக்க போறாங்க. பறந்துகிட்டே இருப்பாங்களா? அதாவது ஷிப்புக்குள்ள கிராவிட்டி இருக்காது,
மைக்ரோ கிராவிட்டி தான் இருக்கும். அப்ப அந்த இடத்துல இவங்க எப்படி கிராவிட்டி இல்லாத இடத்துல எப்படி உயிர் வாழ முடியும்? போன் ஆசிஃபிகேஷன் நடக்குது, எவ்வளவோ பிரச்சனைகள் நடக்குது கிராவிட்டி இல்லைன்னா. அப்பேற்பட்ட இடத்துல எப்படி இவங்களால வாழ முடியும்? இதுக்கு நம்ம பின்னாடி வருவோம். ரைட். ஸோ இதுதான் அந்த கிராவிட்டிக்கு உண்டான மாடல். இது என்னன்னு தெரியுதா? தட்ஸ் ரைட், ஸ்பேஸ் ஸ்டேஷன் ஆஃப்கோர்ஸ். இன்டர்ஸ்டெல்லர் படத்தில் காட்டின என்டியூரன்ஸ் அப்படிங்கிற ஸ்பேஸ் கிராஃப்ட். கிராவிட்டியை நம்ம ஆர்டிஃபிஷியலாக கிரியேட் பண்ண போகிறோம். பொதுவாக கிராவிட்டி அப்படிங்கிறது நேச்சுரலாக எப்படி இருக்கும்னு உங்களுக்கு தெரியும். ஆனால் அதை நம்ம வந்து எப்படி கிரியேட் பண்ண போகிறோம்னா ஆர்டிஃபிஷியலாக கிரியேட் பண்ண போகிறோம். 3 வழி இருக்குது. ஒன்று த்ரூ ரொட்டேஷன், இதெல்லாம் நீங்கள் பார்க்குற மாதிரி. ரெண்டாவது த்ரூ லீனியர் ஆக்சலரேஷன். மூணாவது மேக்னெட்டிக் ஃபோர்ஸஸ் மூலியமாக கிரியேட் பண்ணுறது. எப்படின்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், ரொட்டேஷன் மூலியமாக நம்ம கிரியேட் பண்ணக்கூடியது வந்துட்டு கிராவிட்டியை இல்லை, சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸை தான் கிரியேட் பண்ணும். ரைட். நீங்கள் ஒரு விதமான அந்த அம்யூஸ்மெண்ட் பார்க்ஸ்லாம் ஒரு இது பார்த்துருப்பீங்க. ஒரு சுத்தம், ஒரு பயங்கரமாக ஒரு பவர்ஃபுல்லாக ஒரு இது வந்து சுத்தம். அப்படியே நின்ன மேனிக்கு செவத்தோட சாஞ்சு அப்படியே பிடிச்சிக்கிட்டு இருப்பாங்க, சுற்றிக்கிட்டே இருக்கும். ஸோ ஆக்சுவலாக என்ன நடக்கும் அப்படின்னா, இப்போ அது சுற்றிக்கிட்டே இருக்கா, ஒவ்வொரு நிமிஷமும் the force would act outward. கரெக்டா? இந்த அவுட்வர்ட் ஃபோர்ஸ்க்கு பேரு நமக்கு தெரியும் சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸ் அப்படின்ட்டு. இந்த சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸ் தான் நமக்கு எப்படி நாம ஃபீல் பண்ண போறோம் அப்படின்னா கிராவிட்டி அப்படின்னு ஃபீல் பண்ண போறோம். ஒருவேளை இப்போ நாம இந்த ஒரு கிளாஸ் ரூம்ல இருக்கோம். திஸ் கிளாஸ் ரூம் இஸ் அ பார்ட் ஆஃப் திஸ் கம்பார்ட்மெண்ட். இது வந்து இப்படி சுத்துதுன்னு வச்சுங்களேன், நம்மளுடைய ஃபீலிங் எப்படி இருக்கும்னா நம்ம வந்து வெளிநோக்கி தள்ளப்படுறோம், அதாவது கீழ் நோக்கி. அதுதானே நமக்கு கிராவிட்டி. இப்போ இது வந்து இப்படியே சுத்திக்கிட்டு இருக்கு. சுத்தும் போது நாம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணக்கூடிய ஃபோர்ஸ் வந்துட்டுன்னா டவுன்வர்ட் ஃபோர்ஸா இருக்கும். ஸோ நமக்கு வந்து அது சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸா கிராவிட்டியானலாம் தெரியாது. வி ஆர் எக்ஸ்பீரியன்சிங் அ டவுன்வர்ட் ஃபோர்ஸ் அண்ட் தட் டவுன்வர்ட் ஃபோர்ஸ் வி வுட் ஃபீல் இட் அஸ் கிராவிட்டி. அப்படிதான் இந்த ரொட்டேஷன் மூலியமா, அதாவது சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸ் மூலியமா கிராவிட்டி ஏற்படுத்துறது. ரைட். ஒருவேளை இஃப் எனி பர்சன் இஸ் ஸ்டாண்டிங் ஹியர், இந்த இடத்துல இருக்கான்னா அவனை பொறுத்த வரைக்கும் கீழ் பக்கமாக தான் இந்த அட்ராக்ஷன் தெரியும். தட் இஸ் கிராவிட்டி. ரைட். ஆர்டிஃபிஷியல் கிராவிட்டி. Right, a rotating space station or spacecraft creates an outward force that feels like gravity. இந்த மாதிரி இன்னும் எந்த ஒரு ஸ்பேஸ் கிராஃப்ட்லையும் ஒரு சிஸ்டம் ஏற்படுத்தப்படலை, இன்னும் ஹைப்போதசிஸ்ல தான் இருக்கு. மேபி ஒரு 5 மினிட்ஸ்க்கோ இல்லை ஒரு 1 ஹவருக்கோ இந்த மாதிரி ஷார்ட் பீரியட் ஆஃப் டைமுக்கு தான் இதை டெமான்ஸ்ட்ரேட் பண்ணி காட்டுறாங்களே தவிர்த்து 400 வருஷத்துக்கு இப்படி சுத்திக்கிட்டே இருக்குமா அப்படின்னு கேட்டால் அது இன்னும் ப்ரூவ் பண்ணப்படலை. ரைட்டா? அதை இன்னும் பில்ட் பண்ண வேண்டிய கட்டாயம் இருக்கு. இது ஒண்ணு. அடுத்தது லீனியர் ஆக்சலரேஷன். நம்ம வேகமா ஒரு கார்ல போயிட்டு இருக்கோம், இல்லை பைக்ல போயிட்டு இருக்கோம் அப்படிங்கும்போது நம்மளுடைய ஆப்வியஸான சீட்டிங் பொசிஷன் எப்படி இருக்கும்னா இப்படி இருக்கும், பேக்வர்டா தான் இருக்கும். வண்டி வேகமா போயிட்டு இருக்கு. அப்ப நாம ஆக்சுவலா எந்த பக்கமா புஷ் பண்ணப்படுவோம்? பின்பக்கமா தானே புஷ் பண்ணப்படுவோம். ஸோ அஸ்யூம் தட் ராக்கெட் டு பி லைக் திஸ் ஆர் ஸ்பேஸ் கிராஃப்ட் டு பி லைக் திஸ். இட் இஸ் ஸ்பீடிங் ஃபோர்த் இன் திஸ் டைரக்ஷன். அப்ப பீப்புளுடைய மக்கள் எந்த பக்கமா தள்ளப்படுவாங்க? பின்பக்கமாக தள்ளப்படுவாங்க. அப்போ கிராவிட்டி அந்த பக்கமாக கிரியேட் ஆகிற மாதிரி இருக்கும். ரைட். இதாவது ஓரளவாவது ஒரு ஃபியூ செகண்ட்ஸ்க்காவது ட்ரை பண்ணிட்டாங்க. இது சுத்தமாக இன்னும் ட்ரையே பண்ணலை. ரைட்டா? இன்னும் ஹைப்போதசிஸாக தான் இருக்கு. அடுத்தது வந்து மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் மூலியமா கிராவிட்டி கிரியேட் பண்ணுறது இட்ஸ் வெரி டேஞ்சரஸ். ஏன்னா நம்மள மாதிரியான ஹியூமன் பாடி வந்து பவர்ஃபுல்லான மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் எல்லாம் தாங்காது. பட் கிரியேட் பண்ணலான்னு சொல்றாங்க. எந்த விதத்துலன்னு சொல்லி இன்னும் தெளிவாக வரல. ரைட். தீஸ் ஆர் த 3 ways through which gravity, artificial gravity can be created. இப்போ இவங்க வந்து எப்படி இந்த நம்ம கிரைசாலிஸ் மிஷன்ல வந்து என்ன ப்ரொஜெக்ட் பண்ணியிருக்காங்கன்னா, இந்த ரொட்டேஷன் மூலியமா தான் நாம ஆர்டிஃபிஷியல் கிராவிட்டியை கிரியேட் பண்ண போறோம் அப்படிங்கிற மாதிரி தியரைஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்தது ப்ராக்சிமா சென்டாரி பத்தி பார்க்கணும். இந்த பிக்சர் பாருங்க. ஸோ திஸ் இஸ் யுவர் சோலார் சிஸ்டம். இந்த சோலார் சிஸ்டம்க்கு வெளியே கைப்பர் பெல்ட், அதை தாண்டி வூட் கிளவுட், அதை தாண்டி வெளியே போக 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 4 லைட் இயர்ஸ் தாண்டி, ஸ்பெசிஃபிக்காக 4.23 லைட் இயர்ஸ் தாண்டி ஒரு புது விதமான ஒரு சோலார் சிஸ்டம் இருக்கு. பொதுவாக நம்மளுடைய சோலார் சிஸ்டத்துல ஒரே ஒரு ஸ்டார் தான் இருக்கும் இல்லையா? ஆனா இந்த சோலார் சிஸ்டத்துல 3 ஸ்டார் இருக்கு. ரைட். இட்ஸ் நாட் அ சிங்கிள் ஸ்டார் சிஸ்டம், இட்ஸ் நாட் அ பைனரி ஸ்டார் சிஸ்டம், இட்ஸ் அ ட்ரைனரி ஸ்டார் சிஸ்டம். 3 ஸ்டார் இருக்கக்கூடிய ஒரு சிஸ்டம். அந்த 3 ஸ்டார் சிஸ்டத்துல பாத்தீங்கன்னா ஆல்பா சென்டாரி அப்படிங்கிற ரெட்டை ஸ்டார் சிஸ்டம் இருக்கு. பைனரி ஸ்டார் சிஸ்டம், ரெட்டை ஸ்டார். பைனரி ஸ்டார் சிஸ்டம் அப்படின்னா அவன் ஒண்ணுக்கு ஒண்ணு தன்னைத்தானே சுத்தி இப்படி சுத்திக்கிட்டு இருப்பான். பைனரி ஸ்டார் தியரி தெரியும்ல உங்களுக்கு? சோலார் சிஸ்டம் எப்படி உருவாச்சு அப்படிங்கிற ஒரு கேள்விக்கு நம்ம என்சிஆர்டில 3 பதில் இருக்கு. ஞாபகம் இருக்கா? ஒன்று நெபிலார் ஹைப்போதசிஸ் தியரி, இன்னொன்று வந்து அந்த சாம்பர்லைனுடைய தியரி ஒன்று இருக்கும். ஒரு சிகார் ஷேப்ல தூரத்துல இருந்து ஒரு பவர்ஃபுல் ஆப்ஜெக்ட் வந்து ஸ்டார்ல மோதிச்சு,
அப்போ சிகார் ஷேப்ல ஒரு விதமான எக்ஸ்டென்ஷன் கிரியேட் ஆச்சு. அந்த சிகார் ஷேப்ட் எக்ஸ்டென்ஷன் தான் கொஞ்சம் கொஞ்சமா கண்டென்ஸ் ஆகி இன்னைக்கு இருக்கக்கூடிய பிளானட்ஸ் எல்லாம் உருவாச்சுன்னு சொல்லி ஒரு தியரி இருக்கு. இன்னொரு தியரி வந்துட்டு என்னன்னா பைனரி ஸ்டார் தியரி. 2 ஸ்டார் இருந்துச்சு. நம்மளுடைய இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய சன் அப்படிங்கிறது ஒரு காலத்துல ரெட்டையரா இருந்திருக்காங்க. 2 ஸ்டார், சன், இன்னொரு மிஸ்டர் எக்ஸ். அப்ப இவங்க எல்லாம் மாத்தி மாத்தி சுத்திக்கிட்டே இருந்திருக்காங்க ஒருத்தரை ஒத்தி. அதுல வந்து ஒருத்தர் வந்து கிராவிட்டி தாங்க முடியாம எக்ஸ்ப்ளோர்ட் ஆயிருக்காரு. அந்த எக்ஸ்ப்ளோஷன்ல இருந்து உருவான பிள்ளைகள் தான் எர்த், மற்ற பிளானட்ஸ் எல்லாம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இவன் தப்பிச்சிட்டான், இவன் வெடிச்சு நாம எல்லாம் உருவாயிட்டோம். ரைட்டா? இப்படிப்பட்ட ஒரு பைனரி ஸ்டார் சிஸ்டம் தான் ஆல்பா சென்டாரி. அப்ப ப்ராக்சிமா சென்டாரி அவனும் ஸ்டார் தான். பட் தன்னைத்தானே சுத்தக்கூடிய பைனரி ஸ்டார் சிஸ்டம்ல இல்ல, அவன் தனியா எங்கிட்டோ இருக்கான். ஆக மொத்தம் இந்த ஒட்டுமொத்த ஆல்பா சென்டாரி சிஸ்டம்ல 3 ஸ்டார். ஆல்பா சென்டாரிங்கிற பேர்ல ஒரு பைனரி ஸ்டார் இருக்கு. இங்க ப்ராக்சிமா சென்டாரிங்கிற பேர்ல ஒரு ஸ்டார் இருக்கு. ஆக மொத்தம் 3 ஸ்டார். ரைட்டா? இதுல நாம பாக்குறோம் இல்லையா, இந்த ப்ராக்சிமா சென்டாரி அப்படிங்கிறது வந்து இட்ஸ் அ ரெட் டுவார்ஃப். ஸ்டாருடைய பல்வேறு ஸ்டேஜஸ் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ரைட்? பிரவுன் டுவார்ஃப், ரெட் டுவார்ஃப், ரெட் ஜாயிண்ட் எல்லாம் சொல்லுவோம். சன் அப்படிங்கிறது ஒரு ஒரு மீடியம் சைஸ்டு ஸ்டார். சன்னை விட குட்டியா இருக்கக்கூடிய ஸ்டார் தான் பாத்தீங்கன்னா ப்ராக்சிமா சென்டாரி. ரைட்? இட்ஸ் அ ரெட் டுவார்ஃப். நம்ம இங்க இன்ஃபேக்ட் நம்ம இங்க இருந்து பார்த்தோம் அப்படின்னா தென் பக்கமா நம்ம ராத்திரியில கிளியர் ஸ்கைல பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து ஒரு ஸ்டார்னு ஒன்று தெரியுதுன்னா அது வந்து ஆல்பா சென்டாரியா இருக்கும். ஏன்னா ஆல்பா சென்டாரி அப்படிங்கிறது நம்ம சூரியனை விட 110% பெருசு. 110% எக்ஸ்ட்ரா 10% பெருசு. ஆனா இவன் அப்படி கிடையாது. நம்ம ஸ்டார்ல வந்து ஒரு 20% தான் இருப்பான். குட்டியா இருப்பான், ரொம்ப டிம்மா இருப்பான், டெம்பரேச்சர் கம்மியா இருக்கும். ரைட்டா? அவனை வந்து நம்ம கண்ணுக்கு தெரிய மாட்டான். நம்ம கண்ணுக்கு யார் தான் தெரியுவானா ஆல்பா சென்டாரி தான் தெரிவாங்க. ரைட்? எஸ். இப்போ இந்த ப்ராக்சிமா சென்டாரி தான், இதை சுத்தி தான் யார் இருக்கா அப்படின்னா அந்த ப்ராக்சிமா சென்டாரி பி அண்ட் ப்ராக்சிமா சென்டாரி சி அப்படிங்கிற 2 பிளானட்ஸ் இருக்கு, எக்ஸோ பிளானட்ஸ் இருக்கு. அதுல நாம தேர்ந்தெடுத்திருக்கக்கூடிய பிளானட் வந்து எது அப்படின்னா பிசிபி, ப்ராக்சிமா சென்டாரி பி. I'll explain it once again. ஆல்பா ஒரு நம்ம சோலார் சிஸ்டத்துக்கு ரொம்ப அருகாமையில் இருக்கக்கூடிய இன்னொரு சோலார் சிஸ்டம் எது அப்படின்னு கேட்டா ஆல்பா சென்டாரி அப்படின்னு சொல்லி பொதுவாக நம்ம கூப்பிடக்கூடிய சோலார் சிஸ்டம். அந்த ஆல்பா சென்டாரியில 3 ஸ்டார்ஸ் இருக்கு. 2 ஸ்டார்ஸ் ஒன்னோட ஒன்று இணைஞ்சிருக்கு. அந்த ஸ்டார்ஸுக்கு பேரு ஆல்பா சென்டாரி. ரைட்? இன்னொரு ஸ்டார் வந்து தனியா பிரிஞ்சிருக்கு. அதுக்கு பேரு ப்ராக்சிமா சென்டாரி. ரைட்? ப்ராக்சிமா சென்டாரி அப்படிங்கிறது ஒரு டிம் ஸ்டார். நம்ம சன்னை கம்பேர் பண்ணும்போது ஒரு 20% தான் இருக்கும் அதுல சைஸ்ல. இந்த ப்ராக்சிமா சென்டாரியை சுத்திக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு பிளானட் தான் பாத்தீங்கன்னா ப்ராக்சிமா சென்டாரி பி. அதே மாதிரி இன்னொரு பிளானட் ப்ராக்சிமா சென்டாரி சி. நாம தேர்ந்தெடுத்திருக்கக்கூடியது ப்ராக்சிமா சென்டாரி பி. எக்ஸோ பிளானட் ஹேபிட்டபிளா இருக்கு அப்படின்னு சொல்லி நாம நம்புறோம். அதை நோக்கி தான் இந்த மிஷனை வந்து நாம அனுப்ப போறோம். ரைட்? ஃபைன். கிளியர்? ஓகே. புரியல. இது வந்துட்டு என்ன ஒரு ரிசர்ச் பேப்பரா தான் வந்திருக்கு. யூஎஸ் ஆஃப் கோர்ஸ். ரைட். எஸ். இப்போ இந்த குட்டியோன் இருக்கு பாத்தீங்களா அந்த ப்ராக்சிமா சென்டாரி. இந்த ப்ராக்சிமா சென்டாரிக்கு நம்ம சன்னுக்கும் எர்த்துக்கும் இவ்வளவு கேப் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இந்த ப்ராக்சிமா சென்டாரிக்கும் ப்ராக்சிமா சென்டாரி பிக்கும் இவ்வளவு கேப் தான் இருக்கு. This is the habitable zone of Earth and this is the habitable zone of Proxima Centauri b. அது எப்படி பாசிபிள்? இவன் இவ்வளவு தூரத்துல இருக்கிறதுனால தான் இங்க தண்ணி வந்து வேப்பரைஸ் ஆகாம இருக்கு. இதுக்கு பின்னாடி போயிட்டோம்னா தண்ணி ஃப்ரீஸ் ஆயிரும். அப்ப கிட்டத்தட்ட இவ்வளவு தூரம் வேணும் இல்லையா ஸ்டார்ல இருந்து தூரமா இருக்கிறது, அதானே ஹேபிட்டபிள் ஜோனா இருக்க முடியும். ஆனா இங்க ப்ராக்சிமா சென்டாரி பி அப்படிங்கிறது வந்து இட்ஸ் வெரி க்ளோஸ், இவ்வளவு பக்கத்துல இருக்கு. அப்புறம் எப்படி இதை ஹேபிட்டபிள் ஜோன்னு சொல்றாங்க? தட்ஸ் இட். எஸ். நம்ம இந்த ப்ராக்சிமா சென்டாரிங்கிற ஸ்டார்ல இருக்கக்கூடிய ஃபியூல் இஸ் வெரி வெரி லோ. இதை கம்பேர் பண்ணும்போது வெறும் 20% சைஸ் தான் அது. ரைட்டா? அவ்வளோ எனர்ஜியும் கிடையாது, அவ்வளோ வெப்பமும் கிடையாது. அப்ப வெப்பம் இல்லாத ஒரு ரெட் டுவார்ஃப் டிம்மான ஒரு ஸ்டாருக்கு பக்கத்திலே இருந்தா கூட இதையும் ஹேபிட்டபிள் ஜோனா நம்ம எடுத்துக்கலாம். ரைட்? எஸ். ஸோ இட் இஸ் நாட் அபவுட் வெதர் ஹவு க்ளோஸ் ஆர் ஃபார் வி ஆர், இட் இஸ் அபவுட் த டெம்பரேச்சர் ஆஃப் த ஸ்டார். ரைட்? ஓகே. ஓகே. நெக்ஸ்ட் ஒன். அந்த மிஷன் பேர் மட்டும் மறந்துடாதீங்க, கிரைசாலஸ் மிஷன். எஸ். லார்ட் ஆஃப் தி ரிங்ஸ் பார்த்துருக்கீங்களா? ஓகே. தி ஐ ஆஃப் சாரான் அப்படின்னு சொல்லி ஒன்று வரும். இதுதான் அது வந்து ஆக்சுவலாக இதுதான் மெயின் வில்லன் கேரக்டராக இருக்கும். உலகத்தையே கண்காணிச்சுக்கிட்டே இருக்கும். இந்த கண்ணுலேருந்து தப்பிக்கிறதே ஒரு பெரிய கஷ்டமாக இருக்கும்.
ஸோ கிட்டத்தட்ட இந்த ஐ ஆஃப் சாரான் அப்படிங்கிற ஒரு பிக்சரை சோலார் சிஸ்டமில் நாட் சோலார் சிஸ்டமில் ஸ்பேஸில் வந்துட்டு என்னன்னா இந்த இமேஜ் வந்து பிடிச்சிருக்காங்க. அந்த இமேஜ் வந்து எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இந்த மாதிரி இருக்கு. ரைட், என்னது இது அப்படிங்கிறது தான் இப்போ கேள்வி. இட்ஸ் அ பிளேசார். ஆல்ரெடி நமக்கு வந்து நாம இந்த அளவுலாம் யூபிஎஸ்சி கேட்பானா அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுக்கிட்டு இருந்த டைம்ல தான் அவங்க வந்து பல்சார், மேக்னெட்டார், இந்த மாதிரி பெர்சீடு இந்த மாதிரிலாம் கேட்டு வச்சிருந்தாங்க ஒரு சில டைம்ல. ஐ திங்க் 2023ல நினைக்கிறேன். ஸோ அதனால கேட்கறதுக்கான சான்ஸ் இருக்கு. இந்த மாதிரி புது புது டேர்ம்ஸ் வருது, நியூஸ்ல வருது அப்படிங்கும்போது இட்ஸ் அ பிளேசார். இந்த பிளேசாருக்கு வந்து ஐ ஆஃப் சாரான் அப்படின்னு சொல்லி பேர் வச்சிருக்காங்க. ஐ ஆஃப் சாரான் அப்படிங்கிறது வந்து அந்த படத்தை பார்த்து இன்ஸ்பயர் ஆகி வச்சது. ஆக்சுவலா அந்த படத்துல இன்னொரு கேரக்டர் ஒன்று வரும். அது வந்து ரொம்ப வயசாகி போயிட்டு ஒரு மோதிரத்துக்காக தேடிக்கிட்டு இருக்கும். ஆமா, கோலம். எஸ், அந்த கோலம் அப்படிங்கிற பேரை வச்சு இன்னொரு பழங்கால உயிரினத்துக்கு கூட பேர் வச்சிருக்காங்க. மூவி ஹாஸ் இன்ஸ்பயர்ட் அ லாட், ஐ திங்க். எஸ் எஸ், பிளேசார். பிளேசார்னா என்ன அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கணும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், சூப்பர் மேசிவ் பிளாக் ஹோல்னா என்னன்னு உங்களுக்கு தெரியுமா? பிளாக் ஹோல்னா தெரியும். சூப்பர் மேசிவ் பிளாக் ஹோல் அப்படின்னா ஓகே, பேரளவில் அதுதான் உண்மை. ரைட். பட் சோலார் சிஸ்டமுக்கு எப்படி வந்து சன் சென்டர்ல பேரண்டா இருக்கோ, அதே மாதிரி ஒரு பெரிய கேலக்ஸி எடுத்துக்கிட்டீங்கன்னா அந்த கேலக்சியோடைய மைய பகுதியில் ஒரு மிகப்பெரிய பிளாக் ஹோல் இருக்கும். ரைட், அந்த கேலக்சியில அங்கங்க தூரத்தில் எங்கெங்கயோ குட்டி குட்டியா பிளாக் ஹோல்ஸ் இருக்கலாம். பட் நட்ட நடுவில் ஒரு மிகப்பெரிய பிளாக் ஹோல் இருக்கும். லைட் ஹவுஸ் மாதிரின்னு வச்சுங்களேன், ஒரு பெரிய பிளாக் ஹோல். இந்த பிளாக் ஹோல் உங்களுக்கே தெரியும், பிளாக் ஹோல் இஸ் நோன் ஃபார் ஈட்டிங் அ லாட், இல்லையா? தூரத்தில் இருக்கக்கூடிய ஸ்டார்ஸ், லைட் எதையும் விடாது, தன்னை நோக்கி அப்படியே வந்து சாப்பிட்டுக்கிட்டே இருக்கும். அப்படி சாப்பிடும்போது உங்களுக்கு என்ன உருவாகும்? அக்ரேஷன் டிஸ்க்னு ஒன்று உருவாகும். ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன், இல்லையா? திஸ் இஸ் அ பிளாக் ஹோல். பிளாக் ஹோலுக்குள்ள போகக்கூடிய எல்லா கேஸ், டஸ்ட் பார்ட்டிகிள் இதெல்லாம் சேர்ந்து ஒரு விதமான ஒரு ஷைனிங் லேயரை வந்து உருவாக்கும். அந்த ஷைனிங் லேயர், அது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எதுக்கு ஷைனிங்காக இருக்குது? ஏன்னா வரக்கூடிய இந்த மாவு டஸ்ட் எல்லாத்தையும் போட்டு அரைச்சு பிதுக்கி அதெல்லாம் ஒன்னோட ஒன்று ஓராஞ்சு அந்த அளவுக்கு அது வந்துட்டு ஃப்ரிக்ஷன் நடக்கும், அங்கே அக்ரீஷன் நடக்கும். அப்போ அந்த அக்ரீஷன் நடக்கும்போது பவர்ஃபுல்லான பார்ட்டிகல்ஸ் எல்லாம் மோதி உராயும் போது அதுலேருந்து வெளிச்சம் வரும். வெளிச்சம்னா இட் கேன் பி விசிபிள் லைட்னு மட்டும் இல்லை, காமா ரே, எக்ஸ்ரே, என்ன ரேயா வேணா இருக்கலாம். அப்போ அந்த வெளிச்சம் தான் என்னன்னா இந்த அக்ரீஷன் டிஸ்கை வந்து இலுமினேட் பண்ணி காட்டுது. நம்ம பிளாக் ஹோல் அப்படின்னு சொன்னோடனே நம்ம கண்ணுக்கு ஒரு இமேஜ் வரும், உளுந்த வடை மாதிரி இருக்கும் அந்த இமேஜ், இல்லையா? அதாவது அந்த உளுந்த வடையோடைய அந்த லேயரை வந்து பார்த்தோம் அப்படின்னா அந்த லேயர் என்னன்னா அக்ரீஷன் டிஸ்க் தான். ரைட், நம்ம கண்ணுக்கு பிளாக் ஹோல் தெரியாது, தட்ஸ் வை இட் இஸ் கால்ட் அஸ் பிளாக் ஹோல். ஆனால் நம்ம கண்ணுக்கு எது தெரியும் அப்படின்னா இந்த அக்ரீஷன் டிஸ்க் தான் தெரியும். ஏன்னா அக்ரீஷன் டிஸ்க்ல அவ்வளோ பவர்ஃபுல்லான ஃபினாமினா நடந்துட்டு இருக்கும். மாற்றி மாற்றி எல்லாம் இடிச்சு ஒராஞ்சு உள்ளுக்குள்ளார போகிறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருப்பாங்க. ரைட்டா, கூட்டமான பயங்கரமான ஒரு கூட்டம் வந்து ட்ரெயினுக்குள்ள ஏற ட்ரை பண்ற மாதிரி. ரைட், எஸ். இந்த சூப்பர் மேசிவ் பிளாக் ஹோல் அப்படிங்கிறது கேலக்சியோடைய சென்டர்ல இருக்கும். யோசிச்சிருக்கீங்களா, இவ்வளோ விஷயத்தை இது சாப்பிடுதே, உள்ள போய் உனக்கு வயிற்ற கலக்காதா அப்படிங்கிற மாதிரி? இவ்வளோ விஷயங்கள் உள்ள போய்கிட்டே இருக்கு, உள்ள போகும்போது அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வி வந்து நமக்கு வரும். ஆக்சுவலா அதுக்கு வெளியே வந்து ஏதாவது வருமா அப்படின்னு கேட்டா வரும் அப்படிங்கிற மாதிரி தியரைஸ் பண்றாங்க. ரைட்டா, இன்ஃபேக்ட் உள்ளார போகக்கூடிய எல்லா ஆப்ஜெக்டும் உள்ளார நல்லா மெண்ட் ஆகி டெஸ்ட்ராய் ஆனதுக்கு அப்புறம் எனர்ஜி வந்து வெளியே வரும். ரைட்டா, ஹாக்கிங் ரேடியேஷன் அப்படிங்கிற மாதிரி அப்போ ஒரு தியரி இருக்கு. இன்னொரு தியரி வந்துட்டு என்னன்னா பவர்ஃபுல் ரேடியேஷன்ஸ், காமா ரே இல்லை வந்துட்டு எக்ஸ்ரே, இந்த மாதிரியான பவர்ஃபுல் ரேடியேஷன்ஸ் வந்து வெளியே வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இந்த ரேடியேஷன்ல இருக்கக்கூடிய வகைகள் தான் குவாசார், பிளேசார் அப்படிங்கிறது. ரைட்டா, ஃபார் எக்ஸாம்பிள், நார்மலான இந்த ஹாக்கிங் ரேடியேஷன் அப்படின்னு சொல்லும்போது எக்ஸ்ரே, காமா ரே மாதிரியான சாதாரண ரேடியேஷன் வரும். குவாசார் அப்படிங்கும்போது என்ன அர்த்தம் அப்படின்னா, உதாரணத்துக்கு இப்போ நீங்கள் இருக்கீங்க, அந்த இடத்துல டார்ச் லைட் அடிக்கிறீங்க. நீங்கள் தான் இப்போ சூப்பர் மேசிவ் பிளாக் ஹோல் வச்சுங்க, உங்கள் கையில் இருக்கக்கூடிய ஒரு டார்ச் லைட்டை வந்து அங்கே அடிக்கிறீங்க. இப்போ நான் வந்து இடத்துல இருந்து அப்சர்வ் பண்ணுறேன், எனக்கு வந்து லைட் வந்து ஒரு ஆங்கிளில் போகிறது வந்து தெரியுது. ரைட், ஸோ வாட் எவர் லைட் ஆர் ரேடியேஷன் இஸ் மூவிங் இன் திஸ் வே, தட் இஸ் வாட் ஐ கால் அஸ் குவாசார். குவாசாருங்கிறது சூப்பர் மேசிவ் பிளாக் ஹோல்ல இருந்து வெளியே வரக்கூடிய ரேடியேஷன் ஒரு ஆங்கிள் எங்கிட்டோ போய்கிட்டு இருக்கு. அது என் கண்ணுக்கு தெரியும் போது பட்டையா தெரியுது, அதுதான் குவாசார், நல்ல வெளிச்சமா தெரியும். அதே டார்ச் லைட்டை நீங்க என் கண்ணுக்கு நேரம் அடிச்சீங்கன்னா அதுதான் பிளேசார். ரைட்டா, அந்த லைட் அப்படியே என் கண்ணுக்கு நேரம் அடிக்கிறீங்க, பயங்கரமான வெளிச்சம் இருக்கிற மாதிரி எனக்கு தெரியுது. ரைட், அப்போ
ஜஸ்ட் அது வந்து அதோடைய ஆங்கிள் மட்டும்தான் மாறுது, அதோடைய நேச்சர் எதுவும் மாறல. நீங்க அடிக்கக்கூடிய ரேடியேஷன் வந்து என்ன நோக்கி வந்துகிட்டு இருக்கு, அதுக்கு நான் வந்து பிளேசார்னு பேர் வச்சிருக்கேன். ரைட்டா? ஸோ எஸ். ஸோ குவாசார் அப்படிங்கும்போது இட் ஃப்ளோஸ் அட் அன் ஆங்கிள். The bright accretion disk and a part of the jet, it looks like a quasi stellar point of light. ஒரு ஸ்டார்ல இருந்து ஏதோ பவர்ஃபுல்லான வெளிச்சம் போற மாதிரி நம்ம கண்ணுக்கு தெரியும், அது குவாசார். அதே நேரத்துல this is blazar is head on, we are looking directly down the barrel of the jet. அந்த லைட்டுக்கு நட்ட நடுவுல நீங்க பாக்குறீங்க, அதுதான் பிளேசார் அப்படிங்கிறது. இந்த பிளேசாரை வந்து இப்போ வந்து பிக்சரைஸ் பண்ணியிருக்காங்க. அந்த பிக்சர் தான் இந்த ஐ ஆஃப் சாரான். இந்த ஐ ஆஃப் சாரான் அப்படிங்கிறது இந்த நேரடியா நம்ம மேல யாரோ டார்ச் அடிச்சுக்கிட்டு இருக்காங்க தூரத்துல, அந்த டார்ச் வந்து நம்ம கண்ணுக்கு இப்படி தெரியுது. ரைட்? புரியல? ஓகே ஓகே ஃபைன். ரைட். ஸோ ஐ ஆஃப் த சாரான் அப்படிங்கிற கதை இவ்வளவு. இதோடைய இம்பாக்ட் என்ன, இதுல இருந்து நாம என்ன தெரிஞ்சுக்கிறது அப்படிங்கிற மாதிரி கேட்டோம் அப்படின்னா, திஸ் ஐ ஆஃப் த சாரான் ஆக்ட்ஸ் லைக் அ பார்ட்டிகிள் ஆக்சலரேட்டர். பார்ட்டிகிள் ஆக்சலரேட்டர் கேள்விப்பட்டிருக்கீங்களா? வாட் இஸ் பார்ட்டிகிள் ஆக்சலரேட்டர்? ஓகே, அதாவது ஒன்றும் இல்லை, புரோட்டான், எலக்ட்ரான், நியூட்ரான் மாதிரியான சபட்டாமிக் பார்ட்டிகிள்ஸை ஹை ஸ்பீடில் ஓட விட்டு ஒன்னோட ஒன்று மோத விடுவாங்க. இதுதான் பார்ட்டிகிள் ஆக்சலரேட்டர். எதுக்கு மோத விடுறாங்க அப்படின்னு கேட்டால், அவ்வளோ ஹை ஸ்பீடில் சுற்றிட்டு இருக்கு, அதாவது பல மில்லியன் கணக்கில் சபட்டாமிக் பார்ட்டிகிள்ஸ் வந்து ஓட விடுவாங்க ஒரு டியூபுக்குள்ள. ரைட்? அப்படி பல மில்லியன் சபட்டாமிக் பார்ட்டிகிள்ஸை ஓட விடும்போது ஒரு 5 பார்ட்டிகளோ ஒரு 6 பார்ட்டிகளோ தெரியாதனமாக மோதும். அப்படி மோதும் போது தூள் தூளாக இது வந்து வெடிச்சு சிதறும். நமக்கு ஆட்டமையும் மோத விட்டா வெடிச்சு சிதறும் போது புரோட்டான், நியூட்ரான், எலக்ட்ரான் வரும். புரோட்டானை வேகமா மோத விட்டா புரோட்டானுக்கு உள்ள குட்டி குட்டியா இன்னும் ஏதாவது இருக்கும்ல, அது வந்து இன்னும் வெளியே வர ஆரம்பிக்கும். இவங்க என்ன யோசிக்கிறாங்கன்னா, இந்த சூப்பர் மேசிவ் பிளாக் ஹோலுக்குள்ள பயங்கரமா அரைஞ்சுக்கிட்டு இருக்கு இல்லையா மிக்சிக்குள்ள, அது பார்ட்டிகிள் ஆக்சலரேட்டர் ஆக்ட் ஆகுது. வேகமா அந்த புரோட்டான், நியூட்ரான்லாம் ஒண்ணுக்கு ஒண்ணு மோதி வெடிச்சு இந்த ஒரு லைட் வந்து வெளியே வருது இல்லையா, ரேடியேஷன் வெளியே வருது இல்லையா, அந்த ரேடியேஷன்ல சபட்டாமிக் பார்ட்டிகிள்ஸுக்கும் குட்டி, அதை விட குட்டியா இருக்கக்கூடிய சபட்டாமிக் பார்ட்டிகிள்ஸ் வெளியே வருதுங்கிறாங்க. ரைட்? ஸோ I'll explain it simply. சூப்பர் மேசிவ் பிளாக் ஹோல், அதுக்குள்ள சபட்டாமிக் பார்ட்டிகிள்ஸ் ஆர் கெட்டிங் கிரைண்டட். அப்படி கிரைண்ட் ஆகும்போது அதுக்குள்ள இருக்கக்கூடிய எனர்ஜி வெளியே வருது. அந்த எனர்ஜியை நாம வந்து ஹெட் ஆன் ஃபேஸ் பண்றோம். நமக்கு நேரா அந்த லைட் வர்றதுனால அதை வந்து என்ன சொல்றோம், பிளேசார் அப்படிங்கிற மாதிரி சொல்றோம். இந்த பிளேசார் லைட்ல வெறும் ரேடியேஷன் மட்டும் இல்ல, கோஸ்ட் பார்ட்டிகிள்ஸ் அப்படிங்கிற அணுக்கள் இருக்கு. கோஸ்ட் பார்ட்டிகிள்ஸ்னா என்ன? நியூட்ரினோஸ். காட்ஸ் பார்ட்டிகிள்னா என்ன? ஹிக்ஸ் போசான். காட்ஸ் பார்ட்டிகிள் அப்படின்னா ஒவ்வொரு அணுக்களுக்கும் ஒவ்வொரு அட்டாமிக் வெயிட் இருக்கு. அந்த அட்டாமிக் வெயிட்டை யார் கொடுக்குறாங்கன்னா இந்த ஹிக்ஸ் போசான் அப்படிங்கிற பார்ட்டிகிள் தான் கொடுக்குது. ரைட்டா? அதே மாதிரி நியூட்ரினோஸ் அப்படிங்கிற பார்ட்டிகிள்ஸ் வந்துட்டேன்னா கோஸ்ட் பார்ட்டிகிள்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஏன் அதை கோஸ்ட் பார்ட்டிகிள்ஸ் சொல்றோம்னா, பழைய படங்கள்லாம் நீங்க பார்த்துருப்பீங்க, இந்த ஒரு பர்சன் வந்து மயங்கி விழுந்துருவாங்க, ஒரு ஆவி வந்து அப்படியே வெள்ளை கலர்ல அப்படியே வந்துட்டு இந்த மயங்கி விழுந்த ஆள் மேல அப்படியே போய் உட்காரும், உடனே அந்த பர்சன் வந்து ஹி பிகம்ஸ் பொசஸ்ட் இல்லையா? கோஸ்ட் பார்ட்டிகிள் அப்படிங்கிறது தான். நம்ம பேசிட்டு இருக்கக்கூடிய இந்த நேரத்துல கூட கோடிக்கணக்கான நியூட்ரினோஸ் நம்ம உடம்புக்குள்ள பெனிட்ரேட் ஆகி இங்கிட்டு வழியா வந்து அங்கிட்டு வழியா போயிட்டு இருக்கு. நியூட்ரினோஸ் கண்ணால பார்க்க முடியாது, அது நமக்குள்ள ஊடுருது அப்படிங்கறத நம்மளால உணர முடியாது. கோஸ்ட் பார்ட்டிகிள் நியூட்ரினோஸ். அந்த நியூட்ரினோஸ் அப்படிங்கிறது எங்க இருந்து கிளம்பி வந்துகிட்டு இருக்கு பாருங்க. நம்ம பிரபஞ்சம் பூரா கோடிக்கணக்கான நியூட்ரினோஸ் வந்து சுத்திக்கிட்டு இருக்கு. அது ஒரு பர்டிகுலர் ரே ஆஃப் லைட்ல நம்மளை நோக்கி இப்போ வந்து டார்கெட்டடா வந்துகிட்டு இருக்கு. அப்ப இந்த பிளேசார்ஸை நம்ம வந்து ப்ராப்பரா விஷுவலைஸ் பண்றோம் அப்படிங்கும்போது நியூட்ரினோஸை பத்தி தெரிஞ்சுக்க முடியும். நியூட்ரினோஸை பத்தி தெரிஞ்சுக்கிட்டா இது எங்க உருவாகுது, இந்த லைட் எல்லாம் எங்க உருவாச்சு? சூப்பர் மேசிவ் பிளாக் ஹோலுக்கு நட்ட நடுவில் உருவாச்சு. பிளாக் ஹோல் உணரவே முடியாத, புரிஞ்சுக்கவே முடியாத இடம் நாம நினைச்சு வச்சிருந்தோம். ஆனா அங்க இருந்து இப்போ என்ன வந்துகிட்டு இருக்கு? நியூட்ரினோஸ் வந்துகிட்டு இருக்கு. அப்ப அந்த நியூட்ரினோஸை நம்ம ஸ்டடி பண்ணோம்னா உள்ளுக்குள்ளார என்ன நடக்குது அப்படிங்கறத நம்மளால தெரிஞ்சுக்க முடியும். ரைட்? அதுதான் இதோடைய ஒட்டுமொத்த இன்டென்ஷன். ரைட்? எஸ். So the eye of Sauron, the powerful magnetic fields accelerate protons to extreme speeds. When these protons collide with light or other matter in the jet, they create the ghost particles, neutrons. Sorry, neutrinos, not neutrons, neutrinos. ரைட்டா? நியூட்ரினோஸ் கூடவே ஹார்ம்ஃபுல்லான காமா ரேஸையும் எமிட் பண்ணுது. இதெல்லாம் நாம பிடிக்க வேண்டியது நியூட்ரினோஸ். நமக்கு தமிழ்நாட்டில் நியூட்ரினோ ப்ராஜெக்ட்னு ஒன்று வந்துச்சு. அந்த போடி இந்த மலைக்கு கீழே வந்து வைக்கிறதா இருந்தது.
பட் அதை வந்து நம்ம நிறைய பீப்புள் ப்ரொடெஸ்ட் பண்ணி அதை வேணான்ட்டாங்க. பட் இங்கே வேணாம் அப்படின்னு சொல்கிற அதே நேரத்தில் சைனாவில் வந்துட்டு இந்த நியூட்ரினோ ப்ராஜெக்ட் வந்து இன்னொரு பக்கம் போய்கிட்டு இருக்கு. இட் ஷோஸ் ஹவு இம்பார்ட்டன்ட் இட் இஸ். ஏன்னா ஒவ்வொரு சபட்டாமிக் பார்ட்டிகிள் ஆர் இந்த மாதிரியான பார்ட்டிகிள்ஸ் மேலே நாம கண்டுபிடிக்கக்கூடிய விஷயங்கள் அடுத்தடுத்த சயின்டிஃபிக் டெவலப்மெண்ட்ஸுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரேடார்ஸாக இருக்கட்டும், குவாண்டம் கம்ப்யூட்டிங்காக இருக்கட்டும், எல்லாத்துக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரைட், ஃபைன். இது புரியுதா? நியூட்ரினோஸ் ஆர் காஸ்மிக் மெசஞ்சர்ஸ். இங்க இருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷனை பிரபஞ்சம் கடந்து நமக்கு கொண்டாந்து கொடுக்குறாங்க பார்த்தீங்களா, காஸ்மிக் மெசஞ்சர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இதுல ஏன் இதை வந்து மெசஞ்சர் சொல்றேன்னா, இந்த மெசஞ்சரை வந்து நடுவில் அப்ஸ்ட்ரக்ட் பண்றதுக்கு யாருமே இல்லை. இந்த வடிவேலு காமெடியில் வரும்ல, இந்த புலிகேசி படத்துல, நாங்கள் வந்து சமாதானத்துக்காக புறா அனுப்பணும், அதை வந்து குறுக்க வந்து பிணந்து நீ கழுகுகள் வழிமறித்து தின்று விட்டது அப்படின்னு. இந்த புறாவை வந்து வழிமறிச்சு திங்கிறதுக்கு நடுவில் யாராலையும் முடியாது. பிகாஸ் தே ஆர் கோஸ்ட் பார்ட்டிகிள்ஸ் இல்லையா. ஊடுருவி வந்துடும். ஒரு பெரிய ஒரு பிளானட் எடுத்துக்கோங்க, அப்படியே அங்கிட்டுலேருந்து வந்து ஊடுருவி அடுத்த பக்கம் வந்துடும். அதனால தான் இது வந்து காஸ்மிக் மெசஞ்சர்ஸ் அப்படிங்கிறோம். தெர் இஸ் நோ அப்ஸ்ட்ரக்ஷன் ஃபேஸ்ட் பை தீஸ் மெசஞ்சர்ஸ். கிளியர்? ஓகே, ரைட். அடுத்தது வந்து ஓகே, இதில் நீங்கள் படிக்க வேண்டியது ஒன்றும் இல்லை. பிளேசார்னா என்ன அப்படிங்கிற மட்டும் தெரிஞ்சு, பிளேசார் குவாசார்னா என்ன, நியூட்ரினோஸ்னா என்ன அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கணும். ரைட், தே ஆர் வெயிட்லெஸ் பார்ட்டிகல்ஸ். அடுத்தது பிளாக் மூன். ஏகப்பட்ட மூன்ஸ் வந்து நம்ம பார்த்துருப்போம். ப்ளூ மூன், பிளட் மூன், இந்த மாதிரி. அந்த வரிசையில் இப்போ வந்து பிளாக் மூன். இது என்னது பிளாக் மூன்? என்னவா இருக்கும்? ஷேடோ. ஓகே, ஸோ ஐடியாஸ். ப்ளூ மூன்னா என்ன? ஒன்ஸ் இன் அ ப்ளூ மூன். வாட் இஸ் அ ப்ளூ மூன்? பிளட் மூன்னா என்ன? சரி, உங்களுக்கு தெரிஞ்ச ஏதாவது ஒரு மூணை பற்றி சொல்லுங்க. தட் இஸ் பிளட் மூன். அதாவது சந்திர கிரகணம் நடக்கும்போது எர்த்துடைய ஷேடோ சந்திரன் மேலே விழும். ஆனால் அதே நேரத்தில் சூரிய வெளிச்சம் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட இந்த மாதிரின்னு வச்சுங்களேன், சன், எர்த்து, மூணு. இந்த சூரியன்லேருந்து வரக்கூடிய வெளிச்சம் சந்திரன் மேலே படாமல் நாம் நடுவில் அப்ஸ்ட்ரக்ட் பண்ணி வச்சிருக்கோம். திஸ் இஸ் லூனார் எக்லிப்ஸ். பட் அதே நேரத்தில் நம்ம அட்மாஸ்பியரை தாண்டி ஒளி வந்து சிதறி போய் என்ன பண்ணும் அப்படின்னா இந்த மூன் மேலே கொஞ்சோண்டு விழுகும். அப்படி சிதறி போய் விழக்கூடியது வந்துட்டு அந்த மூனுக்கு வந்து ரெட் கலரை கொடுக்கும். சிகப்பு கலரில் தெரியும் மூன், பிளட் மூன் அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். இதே மாதிரி ப்ளூ மூணுன்னு ஒன்று இருக்கு. உங்களுக்கு அமாவாசை பௌர்ணமி தெரியும் இல்லையா? ஒரு மாசத்துக்கு ஒரு அமாவாசை ஒரு பௌர்ணமி ரெகுலராக இதுதான் நடக்கும். ஒருவேளை ஒரு மாசத்துல 2 பௌர்ணமி வந்துருச்சுன்னா, பௌர்ணமினா ஃபுல் மூன், முழுசா வட்டமா இருக்கிறது. ரைட்டா? அப்போ ஒரு மாசத்துல ஒரு முழு நிலவு அப்படிங்கிறது தான் நம்மளுடைய நார்மல் கருத்து. ஆனா ஒரே மாசத்துல 2 முழு நிலவு வந்துச்சு அப்படின்னா, அதாவது 2 பௌர்ணமி வந்துச்சுன்னா அதுதான் நம்ம ப்ளூ மூன் அப்படின்னு சொல்லுவோம். அதே மாதிரி ஒரு மாசத்துல ஒரு அமாவாசை வரணுங்கிறது தான் ரூல். ஆனா ஒருவேளை ஒரே மாசத்துல 2 அமாவாசை வந்துருச்சுன்னா அதுதான் பிளாக் மூன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ரைட்டா? ஆக்சுவலா இதை வந்து பல ஆங்கிள் சொல்லுவாங்க. ஒரு மாசத்துல 2 அமாவாசை வர்றது அப்படிங்கிறது, அல்லது ஒரு ஆஸ்ட்ரோனாமிக்கல் சீசன்ல 4 அமாவாசை வர்றது அப்படிங்கிறதையும் பிளாக் மூன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆஸ்ட்ரோனாமிக்கல் சீசன்னா என்ன அப்படின்னா ஒன்றும் இல்லை, ஒரு சால்ஸ்டைஸ்ல இருந்து இக்வினாக்ஸ் போறதுக்கு எத்தனை மாசம் எடுத்துக்கும்? சால்ஸ்டைஸ் அப்படின்னா ஜூன் சால்ஸ்டைஸ் எடுத்துக்கோங்க. ஈக்வினாக்ஸ் வந்து செப்டம்பர்ல வரும். ஜூன், ஜூலை, ஆகஸ்ட் 3 மாசம். 3 மாசத்துக்கு எத்தனை அமாவாசை வரணும்? 3 அமாவாசை வரணும். எஸ். அப்போ 1 ஆஸ்ட்ரோனாமிக்கல் சீசன் is equal to 3 months, and 3 months should usually have 3 new moons, அமாவாசை. இது நார்மல். ஒருவேளை 3 நியூ மூன்ஸ் வராம 4 நியூ மூன்ஸ் வந்துருச்சு, 4 அமாவாசை வந்துருச்சுன்னா இதுதான் பிளாக் மூன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ரைட்? சரிதான், நத்திங் மோர் தென் தட். பிளாக் மூன். அண்ட் லாஸ்ட் ஆர்டிகிள் முடிச்சிடலாம். இது கொடுத்துருப்பேன், இது ஒரு பாருங்க. ஒன்றும் இல்லை, நம்ம இவ்வளோ நேரம் பேசின அந்த ப்ளூ மூன், பிளாக் மூன்னா என்ன, சூப்பர் மூன்னா என்ன? சூப்பர் மூன்னா சைஸ் ரொம்ப பெருசாக இருக்கும். எப்பெல்லாம் வந்து மூன் வந்து பெரிஜி பொசிஷனில் இருக்கும், பெரிஜி அப்போஜி உங்களுக்கு தெரியும், பெரிஜி பொசிஷனில் இருக்கும்போது மூன் வந்து சாதா இருக்கிறத விட ஒரு 14% பெருசாக இருக்கும். பெருசாக இருக்கக்கூடியது சூப்பர் மூன். அதே மாதிரி வந்து மைக்ரோ மூன் அப்படிங்கிறது அப்போஜியில் இருக்கும்போது, தூரமாக இருக்கும்போது இருக்கக்கூடியது மைக்ரோ மூன். லாஸ்ட் ஆர்டிகிள். ஸோ பொதுவாக கடலுக்கடியில் வந்து கார்பன் சீக்வஸ்ட்ரேஷன் நடக்கும்னு உங்களுக்கு தெரியும் இல்லையா? எப்படி கார்பன் சீக்வஸ்ட்ரேஷன் நடக்கும்? யார் கீழே கார்பன் எடுத்துட்டு போறாங்க? கரெக்டு தான்.
ஃபைட்டோ பிளாங்டான்ஸ் வந்து அப்படியே நிரம்பி கிடக்கு. இந்த ஃபைட்டோ பிளாங்டான்ஸ் வந்துட்டு கார்பன் டை ஆக்சைடு அப்சர்வ் பண்ணுது, தன்னுடைய உடம்பா மாத்துது கார்பனை. அது செத்ததுக்கு அப்புறம் என்ன ஆகுது அப்படின்னா அப்படியே கடலுக்குள்ள போய் முங்கி உள்ளுக்குள்ளார டீகம்போஸ் ஆயிருது. அப்ப கார்பன் வந்து கீழே வாங்கிச்சு, நார்மலா நடக்கக்கூடியது. ஒருவேளை செத்து கீழே போகாம உயிரோட இருக்கும் போதே கார்பனை கேப்சர் பண்ணி யாராவது தண்ணி கடியில கொண்டு போய் சேர்த்தா எப்படி இருக்கும்? அந்த கதை தான் நம்ம பார்க்க போறோம், ரைட்டா? So each winter these tiny ocean travelers bury millions of tons of carbon. யார் பண்றாங்க, எப்படி பண்றாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். நார்மலா நம்ம பார்த்துக்கிட்டு இருந்தது வந்து பயாலஜிக்கல் பம்ப். நான் சொன்னேன்ல, இந்த மேல ஃபைட்டோ பிளாங்டான்ஸ் மிதந்துகிட்டு இருக்கும், அது வந்து ரெஸ்பயர் பண்றதுக்கு கார்பன் டை ஆக்சைடு அப்சர்வ் பண்ணும். செத்ததுக்கு அப்புறம் கடலுக்கு அடியில போயிட்டு டீகம்போஸ் ஆக ஆரம்பிச்சிடும், கார்பன் டை ஆக்சைடு அடியில மாட்டிக்கும், ரைட்டா? இதுக்கு பேர் பயாலஜிக்கல் பம்ப், த ப்ராசஸ் பை விச் தி ஓஷன் மூவ்ஸ் கார்பன் ஃப்ரம் தி அட்மாஸ்பியர் இன்டு டீப் சி. எப்படி நடக்கும் அப்படின்னா த்ரூ மரைன் ஸ்னோ. மரைன் ஸ்னோனா பனிக்கட்டி கிடையாது, மரைன் ஸ்னோனா செத்த டெட் ஆர்கானிசம்ஸ். மரைன் சர்ஃபேஸ்ல இருந்து செத்து கடலுக்கு அடியில போகக்கூடிய ஆர்கானிசம்ஸ் தான் மரைன் ஸ்னோன்னு சொல்லுவாங்க, டெட் பாடிஸ். இதுக்கு this study reveals that tiny animals are actively carrying the carbon down themselves. யார் இதை பண்றாங்கன்னா ஃபைட்டோ பிளாங்டான்ஸ் பண்ணல, ஜூ பிளாங்டான்ஸ் பண்றாங்க. ஜூ பிளாங்டான்ஸ் பண்றாங்க. எப்படி கொண்டு போறாங்க அப்படிங்கிறத பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், ஹைபர்னேஷன் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் இல்லையா? உணவு வந்து கிடைக்காத காலகட்டங்களில், டெம்பரேச்சர் ரொம்ப எக்ஸ்ட்ரீமா இருக்கக்கூடிய காலகட்டங்களில் ஒரு ஆழ்ந்த தூக்கத்துக்கு போவாங்க, அதுதான் ஹைபர்னேஷன். தெரியும். சம்மர்ல வந்து இவங்கெல்லாம் ஜாலியா இருப்பாங்க, இந்த காபி பாட், கிரில், இதெல்லாம் ஆக்சுவலா டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஜூ பிளாங்டான்ஸ், ரைட்டா? சம்மர்ல இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இந்த சர்ஃபேஸ் ஆஃப் தி ஓஷன்ல வந்து அப்படியே நல்லா மேந்துகிட்டு இருப்பாங்க. சம்மர்ல வந்து ஃபைட்டோ பிளாங்டான்ஸ் நிறைய இருக்கும், அதுகளை சாப்பிட்டுக்கிட்டு இவங்க நல்லா ஜாலியா வாழ்ந்துகிட்டு இருப்பாங்க, ரைட்டா? ஆனா ஆட்டம் சீசன் வரும்போது, அதாவது கொஞ்சம் கொஞ்சமா சூரியன் வந்து விலகி போகும்போது ஃபைட்டோ பிளாங்டான்ஸுடைய அளவு கம்மியாகும், உணவுக்கு பஞ்சம் வரும், தண்ணியுடைய டெம்பரேச்சரும் ரொம்ப எக்ஸ்ட்ரீமா குளிர ஆரம்பிச்சிடும். அப்போ இவங்க என்ன பண்ண ஆரம்பிப்பாங்கன்னா இந்த எக்ஸ்ட்ரீம் குளிர்ல இருந்து எஸ்கேப் ஆகிறதுக்காக அப்படியே அண்டர் வாட்டர் போக ஆரம்பிப்பாங்க. அண்டர் வாட்டர் போக ஆரம்பிக்கிறவங்க ஒரு ஆழ்ந்த தூக்கத்துக்கு போவாங்க, தட் இஸ் ஹைபர்னேஷன். ஆனா அந்த தூக்கத்துல அவங்க ரெஸ்பயர் பண்ணி தானே ஆகணும். ஜூ பிளாங்டான்ஸ் நார்மலா நம்மள மாதிரி தான், we absorb oxygen and expel carbon dioxide இல்லையா? ஒன்று இறந்து போய் கார்பனை வந்து வெளியே விடணும், இல்லை மூச்சு வழியா கார்பனை வெளியே விடணும், கார்பன் டை ஆக்சைடா வெளியே விடணும், ரைட்டா? இவங்க அந்த மாதிரி தான் பண்ணுவாங்க, மூச்சு வழியா கார்பனை வந்து வெளியே விடுவாங்க, ரைட்டா? ஸோ சம்மர்ல ஜாலியாக வாழ்ந்துட்டு இருக்காங்க, விண்டர்ல இவங்களுக்கு உணவு இல்லை, தண்ணி ரொம்ப குளிரா இருக்கு. அப்போ தண்ணிக்கு அடியில் ஆழமா போறாங்க, ஆழமா போயிட்டு ஒரு ஆழ்ந்த தூக்கத்தை வந்து மேற்கொள்றாங்க. இந்த ஆழ்ந்த தூக்கத்தில் தே ஆர் ரெஸ்பைரிங், எக்ஸ்பயர் பண்ணும்போது என்ன வெளியே வருதுன்னா கார்பன் டை ஆக்சைடு வெளியே வருது, ரைட்டா? இவ்வளவு காலமா அவங்க மேல சாப்பிட்டு உடம்புல தேத்தி வச்சிருந்த கார்பன் எல்லாம் கீழே போய் ரெஸ்பயர் பண்ணி காத்தா வெளியே விட்டுட்டு இருக்காங்க, ரைட்டா? ஆனா இந்த ப்ராசஸ்ல இவங்க சாகல, ரைட்? அப்போ they are not marine snow, instead they are actively capturing carbon dioxide from the atmosphere and bringing them down to the ocean deep and expelling that there, right? So that is injection. The CO2 they exhale and the carbon in their bodies are released directly into the deep water, because this happens so deep that carbon stays trapped for centuries instead of returning to the atmosphere. In the picture பாருங்க, ரைட்? சம்மர் டைம்ல மேக்ஸிமம் எல்லாமே சர்ஃபேஸ்ல தான் இருப்பாங்க. வின்டர் டைம்ல எல்லாருமே கடல் ஆழத்துக்கு போக ஆரம்பிச்சிருவாங்க, அங்க வந்து எக்ஸ்பயர் பண்ண இருப்பாங்க, ரைட்? இந்த பிக்சர் என்னன்னு தெரியுதா? வாட் இஸ் திஸ் பிக்சர்? இப்போ நான் இப்போ நம்ம பேசின கதையில குளிர் தாங்க முடியலன்னு சொல்லி கடலுக்கு அடியில போனாங்கல்ல, ஏன் கடலுக்கு அடியில போறாங்க? அதிகமா இருக்குமா? டெம்பரேச்சர் கம்மியா இருக்கும். எப்படி? ரைட். நார்மலி ஈக்வேட்டர் மாதிரியான இடத்துல வந்துட்டு நம்ம இந்த டயக்ராம் பார்த்துருப்போம். இது என்ன டயக்ராம்? இது தெர்மோக்ளைன் இல்லையா? அதாவது சர்ஃபேஸில் டெம்பரேச்சர் வில் பி pretty much higher அண்ட் கீழே போக 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 டெம்பரேச்சர் வந்து கம்மியாகும். அட் ஒன் பாயிண்ட் இந்த டெம்பரேச்சர் ஃபால் அப்படிங்கிறது ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக இருக்கும், அதை வந்து தெர்மோக்ளைன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோம். இப்போ இதே பிக்சரை வந்து நீங்கள் ஒரு மிட் லாட்டிடியூட்ல பாருங்க, ஒரு 50 டிகிரி லாட்டிடியூட்ல வந்து நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா மேலே டெம்பரேச்சர் 25 டிகிரி வரைக்கும் இருக்காது. டெம்பரேச்சர் எங்கே வரைக்கும் இருக்குன்னா ஒரு 10 டிகிரி வரைக்கும் இருக்கும். 10 டிகிரிக்கு கீழே வரும்போது அதே கதை தான், ஒரு ஷார்ட் டைம் பீரியட்ல ஷார்ட்டர் டிஸ்டன்ஸ்ல வந்து டெம்பரேச்சர் வந்து சடனாக ஃபால் ஆகும். ஆனால் இப்போ கதை என்னன்னா
சர்ஃபேஸ் லெவலில் டெம்பரேச்சர் அப்படிங்கிற 1 டிகிரி 2 டிகிரி 3 டிகிரின்னு இருந்துச்சுன்னா இதே தெர்மோக்ளைன் ஃபார்முலா இங்கே ஃபாலோ ஆகுமா அப்படிங்கிறது தான் கிடையாது. ஏன்னா அட்மாஸ்பியரில் வந்துட்டு என்னன்னா அந்த ரொம்ப ரொம்ப குளிர்ச்சி அதிகமாக இருக்கும், பிலோ 0 டிகிரி இருக்கும். அப்போ அந்த டைமில் மேலே வந்து சர்ஃபேஸில் ஃப்ரீசிங் டெம்பரேச்சர்ஸ் இருக்கும். ஆனால் அதை கம்பேர் பண்ணும்போது கடலுக்கு அடியில் நீங்கள் வந்தீங்கன்னா டெம்பரேச்சர் வில் பி பிரிட்டி மச் ஹையர், கொஞ்சோண்டு அதிகமாக இருக்கும். அப்போ உங்களோட கிராஃப் எப்படி இருக்கும் அப்படின்னா இந்த மாதிரி இருக்காது, இன்ஸ்டெட் எப்படி இருக்கும் அப்படின்னா இந்த மாதிரி இருக்கும். ரைட்? ஸோ திஸ் இஸ் வேர் டெம்பரேச்சர், இப்போ இதுதான் கிராஃப்னு வைங்களேன், சாரி இப்படி இருக்காது, இது வந்து பாசிட்டிவ் டெம்பரேச்சர், இது நெகட்டிவ் டெம்பரேச்சர்னு வைங்க. இந்த பாசிட்டிவ் முன்னாடி வந்து இப்படி இறங்கிட்டு இருந்தது, இப்போ எப்படி இறங்க போகுது அப்படின்னா இப்படி இருக்கும். யா, திஸ் இஸ் தி எக்ஸாக்ட் டயக்ராம். சர்ஃபேஸில் வந்துட்டு ரொம்ப க்ளோசர் டு 0 டிகிரி இருக்கும், ஆழமாக இறங்க 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 டெம்பரேச்சர் குறையும்னு பார்த்தா டெம்பரேச்சர் ஏறும். ஏன்னா தண்ணி வந்து கடலுக்கு அடியில் 0 டிகிரிக்கு கீழே எல்லாம் போகாது, கீழே இருக்கக்கூடிய தண்ணி தண்ணியாக தான் இருக்கும். ஏன்னா 0 டிகிரி கீழே போச்சுன்னா ஃப்ரீஸ் ஆயிரும்ல. ரைட்? அப்போ கீழே இருக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா கீழே வர வர ப்ரெஷர்னாலையும் சலைனிட்டினாலையும் டெம்பரேச்சர் ஏறும். ஏறிட்டு அடுத்து தான் என்ன வரும்னா தெர்மோக்ளைன் வரும், இறங்கும் டெம்பரேச்சர். பட் இட் வில் நெவர் கோ டு 0. 0வை தாண்டி இங்கிட்டு போகவே போகாது. கடலுக்கு அடியில் ஐஸ் உருவாகுது அப்படிங்கிற ஃபினாமினாலாம் ரொம்ப 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 ரேர். ரைட்டா? நீங்கள் என்சிஆர்டிலையுமே பார்த்தீங்கன்னா தெர்மோக்ளைன் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கும் போது எப்படி போட்டிருப்பாங்கன்னா இந்த கிராஃப் வந்து இட் வில் அப்ரோச் 0ன்னு தான் போட்டிருப்பானே தவிர்த்து இட் வில் பிகம் 0ன்னு போடவே மாட்டான். பிகம் 0னா அது 0 டிகிரி ஆச்சுன்னா ஃப்ரீஸ் ஆயிரும். இட் வில் அப்ரோச் 0, இட் வில் மூவ் டுவர்ட்ஸ் 0, பட் இட் வில் நெவர் கிராஸ் 0 டிகிரி. ரைட்? எஸ். அப்போ இதுதான் போலார் ரீஜனில் நடக்கக்கூடிய சம்பவம். இப்போ நம்ம பேசின இந்த ஜூவோ பிளாங்டான்ஸ் கதை வந்து போலார் ரீஜனில் அண்டார்டிகாவுக்கு பக்கத்தில் நடக்கக்கூடிய கதை, சதர்ன் ஓஷனில் நடக்கக்கூடிய ஸ்டோரி. ரைட்? எஸ். அப்போ தி ஐடியா இஸ் நார்மலி ஃபைட்டோ பிளாங்டான்ஸ் வந்துட்டு மெரைன் ஸ்னோ அப்படிங்கிற விதத்தில் தான் கார்பனை கொண்டு போய் கீழே சேர்க்கும். ஆனால் இந்த கதையில் ஜூவோ பிளாங்டான்ஸ் ஆக்டிவாகவே என்ன பண்ணுறாங்க, ஹைபர்னேஷன் மூலியமாக கீழே கொண்டு போய் சேர்க்குறாங்க. ரைட்? எஸ். இது வரைக்கும் புரியுதில்ல? ஃபைன். ஸோ தீஸ் ஆர் த ஸ்டோரிஸ் தட் ஐ ஹேவ் ஃபார் டுடே. பாருங்கள், நீங்கள் இந்த பிபிடி நான் அனுப்புகிறேன், ஒரு வாட்டி நீங்கள் பாருங்கள். நெக்ஸ்ட் மந்த், இது ஆகஸ்ட் மந்தோடைய கரண்ட் அஃபேர்ஸ்.